பிரம்மகுமாரிகள் அமைப்பானது ஆன்மீகத்தை கற்பிக்கின்ற ஒரு உலக ஆன்மீக பல்கலைக்கழகமாகும். உலகத்தில் ஜாதி, மதம், இனம், வயது எந்த விதமான பேதமும் இன்றி லாப நோக்கம் இல்லாமல் சமுதாயத்தில் நல்ல விழுமியங்களை ஏற்படுத்துவதற்காக இயங்குகின்ற பல செயற்பாடுகளை செய்விக்கின்ற ஒரு ஆன்மீக அமைப்பாகும். இன்று உலகத்தில் 140 நாடுகளுக்கு மேல் 17,000 கிளைகளுக்கு மேல் தன்னுடைய நிலையங்களை கொண்டிருந்து தனது செயற்பாடுகளை ஆற்றி வருகின்றது. இன்று நாம் அனைவரும் விசேடமான நிகழ்வில் சவாலான சூழ்நிலையில் சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நோக்கி என்ற தலைப்பில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். முதல் நிகழ்வாக பூச்செண்டு கொடுத்து வரவேற்கும் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. முதலில் யாழ் பல்கலைக்கழகம் முன்னாள் துணைவேந்தரும் பேராசிரியருமான சிவக்குழந்து ஸ்ரீ சத்குணராஜா அவர்களுக்கு பூச்செண்டு வழங்குவதற்காக மூத்த ஆசிரியர் சகோதரி வரதா அவர்களை அழைக்கின்றேன். அடுத்ததாக எங்களுடைய சிறப்பு ஆன்மீக பேச்சாளர் தெய்வீக சகோதரி ரேகா அவர்களுக்கு பூச்செண்டு வழங்குவதற்காக பிரம்மகுமாரி தானியா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்ததாக யாழ் பிரம்மகுமாரிகள் நிலையங்களின் ஒருங்கிணைப்பாளர் தெய்வீக சகோதரி ரஞ்சி அவர்களுக்கு பூச்செண்டு வழங்குவதற்காக பிரம்மகுமாரி நிதோசனா அவர்களை அழைக்கின்றேன். நன்றி. அடுத்த நிகழ்வாக மங்கள விளக்கேற்றுதல். மங்கள விளக்கேற்றுவதற்காக யாழ் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தரும் பேராசிரியருமான சிவக்குழந்து ஸ்ரீ சத்குணராஜா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அத்தோடு எங்களுடைய சிறப்பு ஆன்மீக பேச்சாளர் தெய்வீக சகோதரி ரேகா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கூடவே யாழ்ப்பாண பிரம்மகுமாரிகள் நிலையங்களின் ஒருங்கிணைப்பாளர் தெய்வீக சகோதரி ரஞ்சி அவர்களை மங்கள விளக்கு ஏற்றுவதற்காக அழைக்கின்றோம். நன்றி. அடுத்ததாக வரவேற்பு உரையை ஆற்றுவதற்காக மந்துவில் பிரம்மகுமாரிகள் நிலையத்தின் ஆசிரியர் பிரம்மகுமார் அருள் அவர்களை அழைக்கின்றோம். ஓம் சாந்தி. எல்லாம் வல்ல இறைவனுடைய நல்லாசிகளோடு இன்றைய நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மாலை நீரை வணக்கத்தினை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்வுக்கு முதன்மை விருந்தினராக யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவக்கொழுந்து திரு சத்குணராஜா அவர்களை
வருக வருக என பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையம் சார்பாக அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அடுத்ததாக லண்டன் மாநகரில் இருந்து இங்கே விசேட உரையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்ற தெய்வீக சகோதரி ரேகா அவர்களையும் இதனுடைய நிலையம் யாழ் நிலையம் சார்பாக அவரை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். அடுத்ததாக இங்கே யாழ் மாவட்டத்தினுடைய நிர்வாக பொறுப்பாளர் சகோதரி ரஞ்சி அவர்களையும் இந்நிகழ்வுக்கு வருக வருக என வரவேற்கின்றோம். மற்றும் இங்கே எங்களுடைய அழைப்பினை ஏற்று இந்த கிராமத்தினுடைய அயல் பிரதேசத்தில் வாழ்கின்றவர்கள், எங்களுடைய நிலையங்களுக்கு மிக அண்மையில் இருக்கின்றவர்கள், இந்த அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற இந்த பெரிய நல்லுள்ளங்கள் அனைவரையும் இதனுடைய பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையம் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி. அடுத்தது ஆசியுரையை வழங்குவதற்காக யாழ் மாவட்ட பிரம்மகுமாரிகள் நிலையங்களின் இணைப்பாளர் தெய்வீக சகோதரி ரஞ்சி அவர்களை அழைக்கின்றோம். ஓம் சாந்தி. நமது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற முன்னாள் துணைவேந்தரைக்கும் தெய்வீக சகோதரி ரேகா அவர்களுக்கும் முதல்கான் வணக்கம். அத்துடன் நமது அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற நலம் விரும்பிகள் அனைவருக்கும் எனது வணக்கம். தற்போதைய சூழ்நிலையில் எதிர்பாராத பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதனால் பல மக்கள் அதை எதிர்கொள்வதற்கு சக்தி இல்லாமல் அழிந்து கொண்டு திரிகின்றார்கள். இதற்கும் ஒரு காரணம், அது எந்த சூழ்நிலையில் நடக்கின்றது, ஏன் நடக்கின்றது என்ற காரணக்கர்த்தா தெரியாதபடியால் தான் அவர்கள் நடத்துகின்ற ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கும்போது அது நடக்கின்ற நிகழ்வுக்கு காரணம் தெரிந்தால் ஒரு விதமான அமைதி கிடைக்கும். அதை எதிர்த்தான் சகோதரி ரேகா அவர்கள் இங்கு வருகை தந்து இங்கு இருக்கின்ற மக்களின் மன போராட்டத்தையும், உண்மையான அமைதி என்றால் என்ன, சந்தோஷம் என்றால் என்ன, அன்பு என்றால் என்ன, இங்கிருந்து நாங்கள் சக்திகளை எல்லாம் வெல்லுவதற்கு சக்திகளை பெறலாம் என்ற ஒரு சிறு விளக்கத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார். நிச்சயமாக உங்களுக்கு இதில் ஒரு நல்ல பயன் கிடைக்கும் என்று எடுத்துக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டுகின்றேன். ஓம் சாந்தி. நன்றி. அடுத்த நிகழ்வாக எங்களுடைய கண்களை மகிழ்விப்பதற்காக வரவேற்பு நடனத்தை தர வருகின்றார் பிரம்மகுமாரி அக்ஷிதா இளையராஜா அவர்கள். நெஞ்சில் வச்சமில்லாய்
நாயகனே உந்தன் அகமிணைந்தே சிரம் பணிந்தே நாட்டியத்தின் நாயகனே உந்தன் அகமிணைந்தே சிரம் பணிந்தே உயிரின் முறையில் கலையை பொறித்த காவியனே உண்மை கலையாய் உலகில் உதித்தாதவனே இயற்கையில் இணைந்து இசையாய் மாறிய இனியவனே என் நடனத்தின் நளினம் நீயே என் மாபரனே நாட்டியத்தின் நாயகனே உந்தன் அகமிணைந்தே சிரம் பணிந்தே சலங்கையின் ஓசையால் சந்தங்கள் சாற்றி ஜதியின் ஜாலங்கள் உன் புகழ் பாடும் விழிகள் இரண்டு முன்வியத்தகு செயலே விண்ணவா உந்தன் அழகினை ரசிக்க உயிரின் ஓசை முகில் தனில் முழங்க உன்முக எழிலை என் விழி தேட இசையே இசையே இறையே உன்முக தரிசனது என் மனதா ஏழிசையே எளியவனே ஆபரணே மாதவமே ஏழிசை எளியவ மாபர மாதவ நாதத்தின் நாயக நானிலம் வாழ்பவ வானகம் போற்றிடும் வான்முகி நீயவ வானவனே உயிரே உயிரின் உயிரே உறவே உறவின் உறவே எழிலின் எழிலே இறையவனே நாட்டியத்தின் நாயகனே உந்தன் அகமிணைந்தே சிரம் பணிந்தே நடனம்தான் உலகினாதாரம் உன்னசைவுகளால் உயிர்கள் பிறக்கும் தரணியின் தாகம் உன்னோடிணைய உயிர்களின் ஏக்கம் உனில் கதியடைய கடலின் ஆழங்கள் மௌனத்தில் மயங்க மன்னவா உந்தன் மௌனமே கலையே இசையே இசையே இறையே நாட்டிய நாயக உன்பதம் நான் பணிந்தேன் நாட்டியத்தின் நாயகனே உந்தன் அகமிணைந்தே சிரம் பணிந்தே நாட்டியத்தின் நாயகனே உந்தன் அகமிணைந்தே சிரம் பணிந்தே உயிரின் முறையில் கலையை பொறித்த காவியனே உண்மை கலையாய் உலகில் உதித்தாதவனே இயற்கையில் இணைந்து இசையாய் மாறிய இனியவனே
என் நடனத்தின் நளினம் நீயே எந்தன் மாபரனே பரம்பொருளே பகலவனே படைத்தவனே ஆள்பவனே பரம்பொருள் பகலவ படைத்தவ ஆழ்பவ தரணியை தேற்றவே தன்னையை ஈந்தவ மடமய மாசினை மண்ணில் புதைக்கவே உதித்தாயே உயிரே உயிரின் உயிரே உறவே உறவின் உறவே எழிலே எழிலின் எழிலே இறையவனே. நன்றி. மிக அழகான நடனத்தை தந்த பிரம்மகுமாரி அக்ஷிதா இளையராஜா அவர்களுக்கு மிகவும் நன்றி. அடுத்ததாக எங்களுடைய ஆன்மீக விசேட பேச்சாளரை பற்றிய ஒரு அறிமுகத்தை கொடுக்க வருகின்றார் பிரம்மகுமாரி யாமினி அவர்கள். அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு சிறப்புரை ஆற்றுவதை பற்றி பார்ப்போம். தெய்வீக சகோதரி ரேகா வல்லிஷாயி அவர்கள் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக ராஜயோக தியானத்தின் மாணவியாகவும் பயிற்றுவிப்பாளராகவும் இருந்து வருகின்றார். அன்றாட வாழ்க்கையில் எளிய ஆன்மீக உண்மைகளை பயன்படுத்துவதன் மற்றும் சக்தியால் ஈர்க்கப்பட்டு உள்ஸ்திரத்தன்மை, தெளிவு மற்றும் அமைதியை வளர்த்து கொள்ள ஒரு நடைமுறை வழியாக தியானத்தை அவர் பகிர்ந்து வந்தார். இந்தியாவின் பெங்களூரை சேர்ந்த சகோதரி ரேகா தொழில் முறையில் ஒரு IT பொறியியலாளர் ஆவார். தற்போது அவர் லண்டனில் உள்ள பிரம்மகுமாரிகளின் சர்வதேச ஒருங்கிணைப்பு அலுவலகத்தில் பணிபுரிகின்றார். அங்கு IT குழுவினர் முக்கிய உறுப்பினராகவும் தமிழ் சமூகத்தின் சேவைகளை ஒருங்கமைப்பதற்கு உதவியாளராகவும் உள்ளார். தியானம் மற்றும் ஆன்மீக வாழ்க்கை குறித்த உரைகள் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் நிகழ்வுகள் மற்றும் திட்டங்களை ஒழுங்கமைக்க உதவுகிறார். இதன் மூலம் தனிநபர்கள் உள்ளக அமைதி, சுய விழிப்புணர்வு மற்றும் நேர்மறையான மாற்றத்தை ஆராய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்குகிறார். நன்றி. நன்றி. அடுத்து இதுவரை நாங்கள் ஆவலுடன் காத்திருந்த இனிய சொற்பொழிவை ஆற்றுவதற்காக ஆன்மீக சகோதரி ரேகா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இந்த தலைப்பானது இன்றைய உலகில் சவாலான சூழ்நிலைகள் மத்தியில் எவ்வாறு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வது, அதற்கான பல கருத்துக்களை வழங்க வருகின்றார் சகோதரி ரேகா அவர்கள். ஓம் சாந்தி. அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைக்கு உங்கள் எல்லாரையும் இந்த மாதிரி சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்குடைய தலைப்பு மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகளில் எப்படி நம்ம எப்பவுமே சந்தோஷமாக இருக்கிறோம். வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இல்லைன்னு சொன்னா அது வாழ்க்கை இல்லைன்னு தான் சொல்லுவோம். அப்படிதானே? எப்பவுமே நம்மளுடைய வாழ்க்கையில தினமும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்ம முயற்சிக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்பாங்க, கேட்க வேண்டியது வேற என்னவோ, பட் ஜென்ரலா கேட்கறது, ஏன் இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க கேக்குறாங்களா? நீங்க சந்தோஷமா பார்த்து உங்களை சிரிக்கிறத பார்த்து மேபி கேட்பாங்க, ஏன் இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க?
பட் கேட்க வேண்டியது என்னது? எப்பவுமே நம்ம சந்தோஷமா தான் இருக்கணும். right? எப்பாவது துன்ப அலைகள், துன்பம் வரும் பொழுது ஓகே ஏதோ ஒரு காரணம். பட் இன்னைக்கு மாறி நம்ம இந்த மாதிரி கேள்வி கேட்கிறோம், இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்கன்னு சொல்லி. மீனிங் துன்பமோ இல்ல கவலைகளோ இல்ல அந்த மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு ரொம்ப சகஜமாயிடுது, நார்மல் ஆயிட்டது நம்மளுடைய வாழ்க்கையில. சோ சந்தோஷத்தை நம்ம தேடிட்டு இருக்கோம். எல்லாம் சந்தோஷம் ஒரு ரொம்ப பெருமதி மிக்கதாயிட்டு. சோ ரியலி எப்படி இந்த சந்தோஷத்தை நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிரந்தரமாக எப்படி அனுபவம் செய்யறது, அதற்காக நம்ம என்ன செய்யலாம்? நம்ம இப்ப பாத்தீங்கன்னா காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் எதுக்காக உழைக்கிறோம்? அமைதி, அன்பு, சந்தோஷம், இதுதாங்க. இதை எப்படி நம்ம அனுபவம் செய்யலாம்? ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி யோசிச்சு பாருங்க, அங்க படிச்சு அது பாஸ் பண்ணி அங்க அட்மிஷன் கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, அது உலகத்திலேயே பெரிய யூனிவர்சிட்டி. ஸோ அதுல அட்மிஷன் கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ மீனிங் அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவ்வளவு படிச்சு அதுல வந்திருக்காங்கன்னா எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் தானே. பட் அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி பார்த்திருக்காங்க, சந்தோஷமா இல்ல இருக்காங்க என்ன. இப்படி பார்க்க போனா பல பேர் அங்க இன்னும் அந்த சந்தோஷத்தை அனுபவம் செய்யாம இருக்கிற. சோ நம்ம என்ன நினைக்கிறோம்? வெளிப்புற விஷயங்கள், நம்மளுடைய அச்சீவ்மெண்ட், நம்மளுடைய வெற்றிகள், இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்துல அட்வர்டைசிங் கம்பெனி ஆகட்டும், மார்க்கெட்டிங் கம்பெனி ஆகட்டும், ஜாஸ்தி அவங்க இதுதான் செய்யறது இல்லையா? இதை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும், இப்படிதானே அடி காமிப்பாங்க. ஒரு பெரிய கார் இல்ல இது இன்னைக்கு பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் போன், அது பொருட்கள், பட் இல்ல அச்சீவ்மெண்ட் சம்திங். பட் ரியலி அந்த உலக சந்தோஷம் எதுவுமே அந்த சந்தோஷத்தின் தீபத்தை அணைக்க முடியாத விஷயம். அது என்ன மாதிரி சந்தோஷம், அது எப்படி அனுபவம் செய்யறது? சோ இந்த ரிசர்ச்ல என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னா, 10% தான் வெளிப்புற விஷயங்கள்ல இருந்து நம்ம சந்தோஷமோ இல்லையோ அது பாதிக்கப்படும். 90% அந்த வெளிப்புற விஷயத்தை பத்தி நம்ம உள்ளுக்குள்ளார என்ன நினைக்கிறோம் அப்படின்ற அந்த அடிப்படையில தான் நம்மளுடைய சந்தோஷம். புரிஞ்சுதா? வெளிப்புற சிச்சுவேஷன் இருக்கு, சூழ்நிலை இருக்கு, ஓகே. பட் அந்த சூழ்நிலை வச்சு நம்ம உள்ளுக்குள்ளார என்ன செய்யறோம்? சோ இன்னைக்கு நம்ம சில விஷயங்கள், ரகசியங்கள் சொல்லலாம், இல்ல இன்னும் கொஞ்சம் தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ தட் என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதுல எப்படி நம்ம அதை தாண்டி அந்த முகம் கொடுத்து எப்படி சந்தோஷமா இருக்கு. ஒரு முக்கியமான விஷயம், நம்ம நல்ல ஒரு வீடியோ பார்த்தோம், நான் யார். அதுல பல விஷயங்கள் நல்ல தெளிவாக சொல்லப்பட்டது. அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நமக்குள்ள நம்ம உருவாக்கக்கூடிய எண்ணங்கள், நமக்குள்ள நம்ம உருவாக்கக்கூடிய உணர்வுகள், அது நம்ம பொறுப்பாக இருக்கும். இருக்குமா இல்லையா? பட் நம்ம என்ன நினைக்கிறோம்? வெளிப்புற சூழ்நிலைகள், வெளிப்புற இருக்கக்கூடிய நபர்கள் தான் நமக்குள்ள இந்த உணர்வுகளை உருவாக்குறாங்க. ஏதாவது ஒண்ணு நடக்குது, நம்ம என்ன ஃபீல் பண்றோம்? கோபப்படுறோம்,
இல்ல ஹர்ட் ஆகுறோம், இல்ல ஏதோ ஒரு சோகத்தின் அலை வருது, அது வெளிப்புற விஷயம். பட் உள்ளுக்குள்ளார நான் தான் அதுக்கு பொறுப்பு, இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஒரு ஒரு நிகழ்வு நடக்குது, அதுக்கு 2-3 பேர் அதை பாக்குறாங்கன்னு சொன்னா வித்தியாசமான அவங்களுக்கு வித்தியாசமான எண்ணங்கள் தோணுதா இல்லையா? ஒரே மாதிரி தோணுமா? இல்லதான். சோ அப்போ எண்ணங்கள் உணர்வுகளை உருவாக்குவது யார்? அந்த சூழ்நிலையா இல்ல நம்மளா? யாரு? நம்மதான் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம புரிஞ்சுட்டோம்னா ஒரு பெரிய சுதந்திரத்தின் சாவி கிடைச்ச மாதிரி நமக்கு. யோசிச்சு பாருங்க, சூழ்நிலை அங்க இருக்கு, பட் அதை பத்தி நான் என்ன நினைக்கிறேன், அதை பத்தி என்ன செய்றேன் உள்ளுக்குள்ளார் அப்படின்றது என் கையில இருக்கு. சோ ஏதாவது ஒரு உணர்வுகளோ இல்ல எண்ணங்கள் வரும் பொழுது நான் அதை மாத்தலாம். இதை நல்லா இன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க. ஏதாவது ஒரு சிந்தனை, ஒரு ஃபீலிங் வரும் பொழுது, இல்ல ஒரு நல்லதோ இல்ல வேற மாதிரி விஷயங்கள் உள்ள வரும்பொழுது நான் அதை மாத்தலாம். சம்டைம்ஸ் என்ன ஆகுது, நமக்கு சோகமா இருக்கு, கோபமா இருக்குன்னா அதுலயே நம்ம இருக்கிறோம், இல்லையா? பட் அந்த உணர்வுகள், அந்த சிந்தனைகளை மாத்தலாம். ஏதாவது ஒண்ணு நடக்குது, அதை பத்தி நம்ம வேற மாதிரி கூட சிந்திக்கலாம், இல்லையா? முடியுமா? முடியாது. வேற மாதிரி சிந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதோடைய விளைவு வேற மாதிரி. சோ இன்னைக்கு இதை நல்லா நம்ம புரிஞ்சுப்போம். நமக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணங்களை உருவாக்குபவர் நான். அதை கட்டுப்படுத்தலாம், மாத்தலாம். ஓகே, உங்களுக்கு தோணும் இந்த மாதிரி எண்ணம் எனக்கு வருதுன்னு நீங்க சொல்லலாம். பட் எண்ணத்தை உருவாக்கக்கூடிய சக்தியும் நம்ம கிட்ட இருக்கு. இதை நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா பல விஷயங்கள்ல நம்ம கடந்து வந்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அதுல அந்த வீடியோல சொல்லிட்டு இருந்தது, மனதுல இந்த மாதிரி எண்ணங்கள் வரும், இந்த மாதிரி எண்ணங்கள் நேர்மையான இல்ல நெகட்டிவ், எதிர்மறையான இல்ல வீணான. சோ அந்த மாதிரி எண்ணங்கள் வரும் பொழுது நம்ம அதை மாற்றலாம். இப்போ கடந்த கால ஒரு விஷயம் வரும், அதை பத்தியே சிந்திச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? அது இன்னும் வளரும். பட் அதை நிறுத்தி வேற மாதிரி சிந்திக்கலாம். நம்மளுடைய மனதுல வேற மாதிரி எண்ணங்கள் நம்ம கொண்டு வரலாம். சோ இந்த ஒரு விஷயம் நம்ம இன்னைக்கு தெளிவாகட்டும். ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அதை பத்தி சிந்தனைகள் மாற்றலாம். ஆனா சம்டைம்ஸ் என்ன ஆகும், நமக்கு ஒரு பழக்கம் ஆயிட்டு. என்ன பழக்கம்? ஏதாச்சும் நடக்குதுன்னு சொன்னா அதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றது இல்ல அதை பத்தி வேற மாதிரி சிந்திக்கிறது ஒரு பழக்கம் ஆயிட்டு. சோ அந்த பழக்கத்தை நம்ம மாத்தலாம். ரைட்? சோ இந்த ஒரு ரகசியம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அது பண்ண பண்ண என்ன ஆகும், நம்மளுடைய வாழ்க்கையில அந்த சந்தோஷம் இருந்துட்டே இருக்கும். சோ இன்னொரு விஷயம் நம்ம கேட்டோம் இந்த வீடியோல, எப்படி நமக்குள்ள இருக்கக்கூடிய குணாதிசயங்கள், அந்த அன்பு, அமைதி, சந்தோஷம், இதெல்லாம் நமக்கு ரொம்ப இயற்கையான, இயல்பான. நம்ம துன்பத்தை விரும்புறோமா இல்ல கோபத்தை தான் விரும்புறோமா? இல்ல, அமைதி, அன்பு, சந்தோஷத்தை விரும்புறோம். சோ இந்த அனுபவம் செய்யறது எப்படி அப்படின்றது நம்ம மறந்துட்டோம். அதைத்தான் இங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி என்னுடைய சுயரூபம் இந்த உடல் அல்ல, நான் ஒரு ஆன்மீக சக்தி. அப்போ எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அமைதி, அன்பு, சந்தோஷத்தை நம்ம அனுபவம் செய்யணும். நீங்க பாருங்க, சந்தோஷத்துக்காக நம்ம வெளியில தேடிட்டு இருக்கோம் இன்னைக்கு, ரைட்? கொஞ்சமாவது நம்ம சந்தோஷம் கிடைக்குமா? எங்க தேடுறோம்?
உறவு முறைகள்ல தேடுறோம், இயற்கையில தேடுறோம், ஆலயங்கள்ல தேடுறோம். ஓகே கிடைக்குது, பட் எப்படி இருக்கு? ரொம்ப குறுகிய காலத்துக்கு. அந்த சீன் முடிஞ்சிட்டதுன்னா நம்மளுடைய சந்தோஷமும் அது கூடவே எப்படி இந்த சந்தோஷத்தை நிலையாக அனுபவம் செய்யறது? நமக்குள்ளேயே இருக்குது. நம்ம இந்த தியான பயிற்சி மூலமா அனுபவம் செய்யும் பொழுது அந்த நிரந்தரமாக நம்ம அனுபவம் செய்யலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்துல பல காரணங்கள் இருக்கு துன்பத்தை அனுபவம் செய்யறதுக்கு. ஒவ்வொரு வீட்டிலும் இன்னைக்கு ஏதாவது ஒரு துன்ப அலைகள், துன்ப சூழ்நிலைகள், பிரச்சனைகள். பட் அதெல்லாம் இருந்தும் கூட எப்படி நம்ம ஆக்கப்பூர்வமாக இருக்கிறது? நான் ஒரு ஆக்கப்பூர்வமான எண்ணத்தை உருவாக்கினால் அந்த அலை மற்றவங்களையும் போய் சேரும். எனக்கு ஞாபகம் இருக்கு, உங்களுடைய மூத்த சகோதரி கிட்ட இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டது. எப்படி இவ்வளோ ஒரு நெகட்டிவிட்டி இருக்குங்க, இவ்வளோ எதிர்மறையான விஷயங்கள், எப்படி இதை ஆக்கப்பூர்வமாக ஆக்குறது? ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னது இவ்வளவுதான், நீ ஆக்கப்பூர்வமான யோசிக்க ஆரம்பி. அது ஒரு அலையை உருவாக்கும். பிகாஸ் நமக்கு என்ன தோணுது, இவ்வளோ இருக்குதே, எப்படி நம்ம அது சரியாக்கலாம்? பட் நான் ஒருத்தன் ஆரம்பிச்சா சரியாகுமா இல்லையா? ஆகும் இல்லை. ஸோ இந்த எக்ஸாம்பிள் கொஞ்ச நாளா இதை சொல்லிட்டு இருக்கு. பிகாஸ் இது ரொம்ப நமக்கு புரியக்கூடிய விஷயம். ஒரு முழு அறையில இருள் இருக்குன்னு சொன்னா அந்த இருளான இடத்துக்கு ஒளி கொடுக்கறதுக்கு எவ்வளவு மெழுகுபத்தி நம்ம ஏத்து வைக்கணும்? எவ்வளவு? ஒண்ணுதானே. ஒன்னே ஒண்ணு ஏத்து வச்சாலும் ஒளி வந்துடும். அது போல இப்படி நம்ம நினைக்க வேண்டாம், இந்த உலகத்துல இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குல்ல, வீட்டுல இவ்வளோ இருக்குதே, நான் அந்த ஒளியாக இருக்கலாம், நான் அது ஆரம்பிக்கலாம். என்னுடைய சிந்தனைகள் மாத்துறதுனால அந்த அலைகள், அந்த சூழல் மாற ஆரம்பிக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த பொறுப்பெடுத்து நம்ம செய்யறது ஒவ்வொருத்தரும். சந்தோஷம், அமைதி, அன்பு என்றது என்னுடைய கையில இருக்கு. ஃபர்ஸ்ட் அது நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் இப்போ மற்றவங்க கையில நம்ம அது சாவியை கொடுத்துடக்கூடாது. என்னுடைய சந்தோஷம் என்கிட்ட இருக்கா, மற்றவங்க கிட்ட இருக்கா? என்கிட்ட இருக்குன்னு யார் நினைக்கிறீங்க? அப்போ உங்களுக்கு தெரியும் தானே. அப்போ இந்த டாக்குக்கு வந்திருக்கீங்க நீங்க. மறந்துட்டோம் நம்ம இல்லையா? என்ன செய்யறோம்? நம்மளுடைய சந்தோஷத்தை மற்றவங்களை கைக்கு கொடுத்துறோம். அவங்க இப்படி செஞ்சால், அவங்க இப்படி என்கிட்ட பேசினால் அப்போ எனக்கு சந்தோஷம். இல்ல இந்த சூழ்நிலை இப்படி இருந்தால் அப்போ எனக்கு சந்தோஷம். பட் ரியலி அது என்னோட கையில இருக்கு. ஏன் நம்ம காலையில எழுந்து போவோம், நல்லா போயிட்டு இருக்கு நாள், அப்புறம் டக்குன்னு யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, நம்ம என்ன செய்வோம்? உடனே நம்ம நம்மளுடைய சந்தோஷத்தை பாதுகாக்கணும். இது ஈஸியா அப்படி விட்டு கொடுத்துறாரு. நம்மளுடைய அமைதி, அன்பு, சந்தோஷத்தை நம்ம பாதுகாக்கணும். ஏன் பாதுகாக்கணும்? நான் பாதுகாக்கன்னு சொன்னா மற்றவங்களுக்கும் நம்ம அந்த சந்தோஷத்தை கொடுக்கலாம். நம்ம வெறும் கோபத்தோட இருக்கோம்னு சொன்னா வீட்டுக்கு போனா அப்படி இருக்கும்.
வேலையில இருந்து கோபத்தை வந்து வீட்டுக்கும் எடுத்துட்டு போகும், வீட்டுல இருக்கிற கோபத்தை வேலைக்கு எடுத்துட்டு போகும். ரைட்? அப்படி இங்கேருந்து அங்க, அங்கேருந்து இங்க மாறிட்டு இருக்கு. பட் நம்மளுடைய சந்தோஷம் என்னுடைய பொக்கிஷம். அதனாலதான் சொல்றது ஹாப்பினஸ் இஸ் a டெய்லி டிசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அது முடிவெடுக்கிறது. இப்படி கிடையாது நான் வந்து அப்படியே என்னவோ செஞ்சுட்டு இருக்கேன், அதாவது சூழ்நிலை வரும்போது அப்படி சந்தோஷம் அடைஞ்சிடுவேன் இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்ம சூஸ் பண்ணோம் சந்தோஷம், மகிழ்ச்சி. இது ஒரு ஆக்சுவலி நான் அது ஒரு வாழ்க்கை வாழ்ற விதம். மோஸ்ட்லி உறவு முறைகள்ல பிரச்சனைகள் வரும் பொழுது சந்தோஷத்தை வந்து நம்ம இழக்கிறோம். கரெக்டா? சோ அங்க கூட வந்து என்ன செய்யணும், ஏதாவது ஒரு எதிர்மறையான விஷயம் அங்கிருந்து வருதா, நிறைய ஆக்கப்பூர்வமான விஷயம் நாங்க இங்க சொல்லணும். இதெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து லொசாடா ரேஷியோன்னு சொல்லுவாங்க, 1:3 அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு எதிர்மறையான விஷயம் ஒண்ணு யாராவது உங்களுக்கு சொல்றாங்கன்னா அன்னைக்கு 3 ஆக்கப்பூர்வமான விஷயம் அவங்களுக்கு சொல்லுங்க. அப்ப உங்களோட உறவு முறை நல்லா இருக்கும். இது ஆக்சுவலி ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம மேக்ஸ் ப்ரொஃபஸர் இங்க உட்கார்ந்து இருக்காங்க. 1:3 சொல்றது மீனிங் யாராவது உங்களுக்கு இன்னைக்கு ஏதோ ஒண்ணு சொல்றாங்க வச்சுக்கோங்க, நம்ம என்ன நினைப்போம், அவங்க ஒண்ணு சொல்றாங்க நம்ம அவங்களுக்கு இன்னும் 2 சொல்லலாம்னு நினைப்போம், எதிர்மறையான விஷயம். பட் ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் உடனே நம்ம சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து வீட்டுல யாராவது உங்ககிட்ட பேசாம இருக்காங்க, இல்ல ஏதோ ஒண்ணு நடக்குது, ஏதோ ஒண்ணு சொல்லிடுறாங்க, நம்ம வந்து அன்னைக்கே அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லணும், இல்ல அவங்க கிட்ட அந்த மாதிரி பகிர்ந்துக்கும். அப்போ அந்த உறவு முறை நீடிக்கும். இன்னைக்கு ஏன் இந்த உறவு முறைகள்ல இந்த மாதிரி கேப்ஸ் வருது, பிரச்சனைகள் வருது? ஒரு பக்கத்துல இருந்து எதிர்மறையான விஷயங்கள் வந்தா நம்ம திரும்பியும் இந்த பக்கத்துல இருந்து எதிர்மறையான விஷயம் போட்டா அப்ப என்ன ஆகும்? ஆன்மீகத்துல பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல வந்து 2 நெகட்டிவ்னா பாசிட்டிவ், ஆன்மீகத்துல 2 நெகட்டிவ்னா இன்னும் நெகட்டிவ், எதிர்மறையானது அதிகரிக்கும். சோ நம்ம என்ன செய்யணும், ஜாஸ்தி ஆக்கப்பூர்வமான விஷயம். உறவு முறையை காக்கணும் அப்படின்னாலும் இதுதான் வழி. நம்ம வந்து நம்ம பக்கத்துல இருந்து 100% கொடுக்கணும். அந்த பக்கத்துல இது என்ன வரலனாலும் இந்த பக்கம் நம்ம 100% கொடுத்தோம்னு சொன்னா நம்மளுடைய சந்தோஷமும் சரியா இருக்கும், அந்த உறவு முறையும் சரியா இருக்கும். சோ இங்க வந்து நாங்க இந்த ராஜயோக தியானத்தை நீங்க கேட்டீங்க. பட் முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள், பிகாஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம் விஷயங்கள், பட் ஆனால் அதை பின்பற்றுவதற்கு நமக்கு சக்தி இல்லாம இருக்கு. ஓகே இதெல்லாம் புரியுதுங்க, ஆனாலும் அப்படின்னு ஒண்ணு வருது இல்லையா? அந்த ஆனாலும் ஏன் வருது? ஆனாலும் சக்தி இல்லாம இருக்கு நமக்கு. நம்மளுடைய வாழ்க்கையில அந்த மாற்றத்தை கொண்டு வரதுக்கு சக்தி இருக்குது. சோ முதலாவது விஷயம் நம்ம கேட்டோம், பார்த்தோம், நான் இந்த உடல் அல்ல, ஒரு ஆன்மீக சக்தி. சோ ஃபர்ஸ்ட் அதை நம்ம புரிஞ்சுட்டனாலே நிறைய விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில மாறாது. பிகாஸ் இன்னைக்கு வந்து நம்ம இந்த கண்களால பாக்குறதுல இருந்து தான் நம்ம சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறோம். பட் நான் ஆன்மீக சக்தி அப்படின்னு உணர்ந்தேன்னு சொன்னால் எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை நான் அனுபவம் செய்வேன், மற்றவங்களுக்குள்ள இருக்கக்கூடியதும் நான் வந்து அனுபவம் செய்வேன். சோ மற்றவங்களும் அந்த ஆன்மீக சக்தி. ஜாஸ்தி உடலை பார்க்கும் பொழுது
உடல் கிட்ட இருந்து தான் நம்ம வந்து சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறோம். பட் அந்த ஆன்மீக சக்தியை பார்க்கும் பொழுது வேற விதமாக அனுபவம் செய்யும். சோ ஒண்ணு வந்து அது. பட் இன்னொன்னு சக்தியை அனுபவம் செய்யறதுக்கு நமக்கு பரமாத்மாவுடைய அறிமுகம் அவசியம். எப்படி வந்து நம்ம டெய்லி நம்மளுடைய போனை சார்ஜ் பண்றோம், நம்மளுடைய டிவைசஸை சார்ஜ் பண்றோம், அது போல நான் அந்த ஆன்மீக சக்தி எனக்குள்ள அந்த பலம் கிடைக்கிறதுக்கும், அந்த இன்னர் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவோம் இல்லையா, உள்ளக சக்தி, அது எப்படி வரும்? அந்த பரமாத்மா கூட நம்ம தொடர்பு கொள்ளணும், அந்த கனெக்ஷன் இருக்கணும். பரமாத்மா யார்? அவரும் நம்ம போல ஒளி சொரூபம் சொல்லலாம், இப்படி ஆன்மீக ஆத்மா சொன்ன மாதிரி. சோ அந்த கனெக்ஷன் மூலமாக கூட நமக்கு அந்த சக்தி மூலமாக நம்ம வந்து நம்மளுடைய சந்தோஷத்தை அனுபவம் செய்யலாம், மற்றவங்ககிட்டயும் அது பகிர்ந்துக்கணும். அதை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் பேசலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. வாழ்க்கையில ஏதாவது நடந்துட்டு இருக்கோம்னு சொன்னால் இது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம், பட் அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஈஸியா இருக்கும். சோ கர்ம தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ ஏதாவது ஒண்ணு நடக்குதுன்னு சொன்னால் அது எப்படி நடக்குது, ஏன் நடக்குது? நம்ம ஏதோ ஒரு விதையை விதைத்திருக்கோம், அதோடைய விளைவாக நமக்கு ஏதோ ஒண்ணு வருது, பழம் கிடைக்குது தானே, நம்ம கேள்விப்பட்டோம். சோ அது வரும் பொழுது அந்த அந்த முழுமையாக அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு இதை என்ன செய்யலாம் அப்படின்னு பாக்குறது தான் ஒரு புத்திசாலித்தனம் சொல்லணும். இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, பல விஷயங்கள் நடக்குது, ஆனா உள்ளுக்குள்ளார ஏன், எதுக்கு, என்ன அப்படின்ற கேள்விகள். இந்த தத்துவத்தை நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா ஆக்சுவலி சுதந்திரத்தின் சாவி அது. இல்லைன்னா உலகமே மாறத்துக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், பட் நமக்குள்ள அந்த சந்தோஷம் வராது. நான் பொறுப்பு, இப்ப நான் என்ன செய்யணும்? ஏதாவது ஒண்ணு நடக்கும் பொழுது இதை மாற்றத்துக்கு நான் என்ன செய்யணும்? எப்படி வந்து ஒரு தீ இருக்கும் பொழுது அந்த தீயை அணைக்கிறதுக்கு வராங்க, அப்போ அந்த தீயை அணைக்கிறதுக்கு அந்த ஃபயர் போனஸ் எல்லாம் வருவாங்க இல்லையா. அப்போ அவங்க கேட்பாங்களா, அவங்க நின்றுட்டு ஏன் இந்த தீ இருக்கு, எப்படி நடந்தது அப்படின்னு கேட்பாங்களா? இல்லதான் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் அதை அணைப்பாங்க, அதுக்கப்புறம் பார்ப்போம் என்ன. சோ அது போலதான் ஏதாவது ஒண்ணு நடந்துட்டு இருக்கும் பொழுது நம்ம என்ன அதுல கான்ட்ரிபியூஷன் நமக்கு என்ன இருக்கு, அதுக்கு வந்து நம்ம இன்னும் எண்ணெய் போடுறோமா இல்ல தண்ணீர் போடுறோமா இல்லையா. இதெல்லாமே நம்மளுடைய சந்தோஷத்துக்கு ஒரு அடிப்படையாக இருக்கு. சோ எந்த அளவுக்கு நம்ம இதை யூஸ் பண்றோம். சோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கும் பொழுது நம்மளால அது செய்யக்கூடியதாக இருக்கு. அண்ட் ஒவ்வொரு விஷயத்திலையும் நமக்குள்ள குணங்கள் வந்து நம்ம கையாளலாம். நமக்குள்ள பல குணங்கள் இருக்கு, சிறப்பியல்புகள் இருக்கு. இதெல்லாமே செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பாருங்க, வாழ்க்கையில நமக்கு பல விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஆனாலும் நம்ம தேடிட்டே இருக்கோம், இதுவும் வேணும், இதுவும் வேணும், இதுவும் வேணும். அந்த வேணும் வேணும் அப்படின்னு இருக்கும் பொழுதும் சந்தோஷம் நம்ம கையில இருக்காது. சோ என்ன இருக்குதோ அது ஏற்று, அக்செப்டன்ஸ் இஸ் a secret to contentment சொல்லுவாங்க. ஏத்துக்கிட்டு அதை இருக்கும் பொழுதுதான் திருப்திக்கான அது ஒரு ரகசியமாக ஏற்றுக்கொள்ளுதல்.
அதுக்கப்புறம் சொல்றது appreciation is a secret of happiness. நம்ம வந்து என்ன இருக்குதோ அதை வந்து புகழ்றது. ஓகே, இதுவும் நல்லா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு. ஏதாவது ஒரு விஷயத்த பாக்குறோம்னு சொன்னா அதுல எப்பவுமே குற்றத்தை பாக்குறோமா இல்ல நல்லதை பாக்குறோமா? என்ன பாக்குறோம்? குற்றம். நம்மளுடைய தன்மை எப்படி இருக்கு? அது சொல்லுவாங்க தானே இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல, அவ்வளோ பெரிய வெள்ளை காகிதம் இருக்கு, அது ஒரு சின்ன கருப்பு புள்ளி இருக்கு. நமக்கு என்ன தெரியுது? அது கூட ஒரு பழக்கம் ஆயிடுச்சு நம்மளுடைய வாழ்க்கைக்கு. ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயத்த வந்து கம்ப்ளைண்டோ இல்ல அதை பாக்குறதோ இதை பார்க்க குறைய பாக்குறது. சோ பார்த்தா அது புகழ். இதுல என்ன நல்ல இருக்கு, என்ன நல்ல விஷயம் இருக்கு இதுல? எனக்கு சொல்லுங்க, எல்லாருக்குள்ளேயும் ஏதாவது ஒரு சிறப்பியல்பு இருக்குதா? யாருக்குள்ளயும் யாராவதுக்குள்ள ஒரு சிறப்பியல்பும் இல்லைன்னு நினைக்கிறவங்க கை தூக்கணும். யாராவது உங்களுக்கு அப்படி தெரியுமா? ஒரு சிறப்பியல்பும் அவங்களுக்குள்ள இல்லாதது யாராவது அப்படி இருக்காங்களா? சோ நம்ம வந்து அந்த சிறப்பியல்பை பார்க்கலாம் தானே. இதெல்லாம் வந்து நோட் பண்ணிட்டு இருக்கீங்களா? சந்தோஷத்துக்கான வழிகள், வாழ்க்கையில அன்றாட நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம எப்படி அதை கையாளணும். எல்லாருக்குள்ளயும் ஏதாவது ஒரு சிறப்பியல்பை பாருங்க, அவங்களுடைய நல்ல விஷயங்களை பாருங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு சந்தோஷமா இருக்கும், அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். என்னுடைய ஐடி ஒர்க்குன்னு சொன்னது இல்லையா, கொஞ்சம் பல காலம் நான் ஐடில வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அங்க வந்து அதுல ஸ்பெஷலி என்னுடைய சில காலத்துக்கு என்னுடைய ப்ரொஃபஷனே அதுதான், என் பிரச்சனைகளை சால்வ் பண்றது, ட்ரபிள் ஷூட்டிங் சொல்லுவாங்க, அதுதான் வேலையே. ஸோ பிரச்சனைகள் வரும், அது வந்து சால்வ் பண்ணும். ஸோ என்னுடைய ஹெட் ஆஃபீஸ் மேனேஜர் வந்து நான் ஏதோ செஞ்சுட்டு இருக்கேன் வேலை, ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்க்க வராரு. அவர் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம். அவர் என்ன கேட்ட ஹலோ கூட சொல்ல, என்ன உட்கார்ந்து கேட்கிறார். ஃபர்ஸ்ட் கேள்வி அவர் கேட்டது இதுதான், ஏதாவது பிரச்சனை வரும் பொழுது உங்களுடைய முதலாவது எண்ணம் என்ன அப்படின்னு கேட்டார். அவர் கேட்கிறாரு, நீ பிரச்சனை பாக்குறதா, நீ இந்த பிரச்சனை சால்வ் பண்ணணும் அப்படின்னு, உன்னுடைய முதலாவது எண்ணம் என்ன? மீனிங், ஓ இது ஒரு பிரச்சனை பெருசா இருக்குது, எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படியா, இல்ல பார்த்துடுவோம் என்ன சால்வ் பண்ணிடுவோம் அப்படியா? சோ நம்ம ஜாப் செய்யறதுலயும் இல்ல என்ன ஒரு வேலைனாலும் அது முன்னாடி வரும் பொழுது நம்ம அதற்காக என்ன உருவாக்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆரம்பத்திலேயே நம்ம சொல்லிட்டோம், இது எப்படி நடக்க போகுது, ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு. அப்புறம் அது கஷ்டமாகவே மாறும். சோ இப்போ என்ன நம்ம கத்துக்கிட்டுறோம், தெரிஞ்சிட்டு இருக்குதானே, சூழ்நிலைகள் அங்க இருக்கு, அந்த சூழ்நிலைகள் பத்தி நம்ம இங்க என்ன உருவாக்குறோம். புரியுதா? புரிஞ்சிட்டு இருக்கா? சோ என்ன மாதிரி நமக்குள்ள அதை பத்தி நம்ம சிந்திக்கிறோம். சோ இந்த மாதிரி நம்ம அதை வந்து ஆக்கப்பூர்வமாக மாத்தி அது செய்யறோம். அதே போலத்தான் யார்கிட்டயாவது அந்த சிறப்பு இயல்புகளை பார்க்கணும். அன்னைக்கு வேற ஒரு ப்ரோக்ராம்ல இது ஷேர் பண்ணிட்டு இருந்தது, எனக்கு ரொம்ப டச் ஆனது இந்த ஒரு இந்த ஒரு எக்ஸாம்பிள். அங்க வந்து யூகேல இங்கேயும் பல சென்டர்ஸ்ல இந்த மாதிரி செய்யறது, பல இடங்கள்ல பிரிசன் ஒர்க் செய்வாங்க. சிறைகள்ல போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பிரிசனர்ஸ் அவங்களுக்கு இந்த மாதிரி தியானத்தை சொல்லி கொடுக்கறது,
அந்த மாதிரி நிறைய செய்யறது. ஸோ எங்களுடைய ஒரு சகோதரன் வந்து அதுக்காகவே அந்த மாதிரி சேவையை செய்வாரு. அவர் வந்து தன்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் என்ன பார்த்தாராம், ஒரு ஒர்க் ஷாப் நடத்துறாரு அந்த பிரிசனர்ஸ் கூட. அவர் என்ன சொன்னாரு, எல்லாருமே வந்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சிறப்பியல்கள் பத்தி எழுதுங்க அப்படின்னு. எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க. அதுல 2 இளைஞர்கள் ஒண்ணுமே எழுதாம உட்கார்ந்து இருக்காங்க. சோ அவங்க கிட்ட போய் கேட்டதாம், இன்னையே எழுதல. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, எங்களுக்குள்ள எந்த சிறப்பியல்பும் எங்களுக்கு தென்படல அப்படின்னு. எவ்வளவு ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயம் யோசிச்சு பாரு. நம்ம எந்த மாதிரி ஒரு சமுதாயத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அவங்கள பார்த்து யாருமே அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லவே இல்லையா? அந்த ஒரு நிலைக்கு அவங்க வந்திருக்காங்க. எங்களுக்குள்ள எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவங்க கூட இருக்கிறவங்க யாருமே அவங்கள பார்த்து எதுவுமே சொல்லலையா? பாரதத்துல நம்ம பிரசிடென்ட் இருக்காங்கல்ல, அங்க பாரதத்துடைய பிரசிடென்ட், அவங்க வந்து திரௌபதி முர்மு, அவங்க இந்த மாதிரி ஒரு போலீஸ் ஆபீசர்ஸ் உடைய மீட்டிங் நடக்குது. பெரிய லெவல்ல ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ அவங்க வந்து கேக்குறாங்க, அது என்ன டாபிக் அப்படின்னு சொன்னா இதுதான், நிறைய வந்து நாங்க சிறைகள் இன்னும் உருவாக்கணும். பிகாஸ் கிரைம் அதிகமாக இருக்கு, கிரிமினல்ஸ் அதிகமாக இருக்காங்க. நம்ம ஜனத்தொகை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், பாதுகாக்கணும். அதனால நிறைய இன்னும் சிறைகள் வந்து நம்ம திறக்கணும் அப்படின்றதான் டாபிக். அதுக்கு அவங்க வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா, எந்த மாதிரி ஒரு சமுதாயத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், இன்னும் சிறைகளை அதிகரிக்கணும் அப்படின்னு நடந்துட்டு இருக்கோம், இல்ல மனிதர்களை அந்த அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல இருந்து அவங்கள விடுபடுத்தணுமா, இல்ல நம்மளுடைய சிறைகளை அதிகரிக்கணும்? நம்மளுடைய திங்கிங் எப்படி இருக்கு? அப்படி அந்த போலீஸ் ஆபீஸ்ல என்ன சொல்லணும்னே தெரியல. அது எப்படி நம்ம சமுதாயம் அப்படின்னு சொல்றோம், பட் வீட்ல இருந்து ஆரம்பிக்குது இல்லையா? அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுயத்துல இருந்து ஆரம்பிக்குது. சுயத்தை எப்படி நம்ம கவனிக்கிறோம், உள்ளுக்குள்ளார நமக்கு நாமளே எவ்வளவு அன்பு செலுத்துறோம். உங்க மேலேயே நீங்க அதிக அளவு அன்பு வச்சிருக்கிறவங்க கை தூக்குங்க. உங்க மேலே கொஞ்சம் பேரு தான், ஜாஸ்தி பேர் இல்ல. சுயத்து மேல அன்பு. எனக்கு ஞாபகம் இருக்கு, என்னுடைய அங்க சொல்லுவாரு, நம்ம கிட்ட நம்ம பேசுற பேச்சு இருக்கு இல்லையா, நம்ம வந்து ஒரு எதிரி கூட அந்த மாதிரி பேச மாட்டோம். நமக்கு நாமளே செய்யக்கூடிய சம்பாஷணை ஒரு எதிரி கூட அந்த மாதிரி செய்ய மாட்டோம்னு சொன்னாரு. மீனிங் சுயத்துக்குள்ள அந்த மாதிரி ஒரு குற்றம் சொல்றதோ, இல்ல அந்த மாதிரி எப்படி நீ இப்படி இருக்க, எப்பவுமே நீ இப்படி இந்த மாதிரி தவறு செய்யறது. சுயத்துக்காக எவ்வளவு நம்ம அன்பு செலுத்துறோம், மரியாதை செலுத்துறோம். சுய மரியாதைன்னு சொல்லுவோம் இல்லையா? சுயத்துக்காக நம்ம அன்பும் மரியாதையும் செலுத்தணும் அப்படின்னு சொன்னால் மற்றவங்களுக்கு இருந்து அந்த எதிர்பார்ப்பு குறையும். இன்னைக்கு என்ன செய்யறோம், நமக்கு அன்பு நமக்குள்ள செலுத்த தெரியல, மற்றவங்க கிட்ட இருந்து அன்பை எதிர்பார்க்கிறோம், அது கிடைக்கல. அப்போ சோகம், துன்பம், கோபம் எல்லாம். மரியாதை பெரிய விஷயம் என்ன? சுயமரியாதை இல்ல, சுயத்துக்கு நான் மரியாதை கொடுக்கலன்னா மற்றவங்க கிட்ட இருந்து அந்த பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. எனக்கு வந்து அவங்க எப்படி அவங்க வந்து எனக்கு இது சொல்லலாம்,
அதுதான் இல்ல உள்ளுக்குள்ளார சம்டைம்ஸ். எப்படி சொல்லலாம் அவங்க மரியாதை கொடுக்காம இருக்காங்களே. பட் ரியலி சுயத்தோட அந்த அன்பு, சுயத்துக்கு மரியாதை செலுத்துறது, நம்ம அதுக்கு நேரமே கொடுக்கறது இல்லையா. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குணாதிசயங்கள், சிறப்பியல்புகள் அது முன்னாடி வைக்கணும். சோ நம்ம இந்த தியான பயிற்சியில இதைத்தான் செய்யறது மோஸ்ட்லி. நமக்குள்ள எப்படி அதை அனுபவம் செய்யறது, அந்த அன்பு, மரியாதை, அது நம்ம டெய்லி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்குள்ள அந்த அமைதி, அன்பு, சந்தோஷம், கொஞ்சம் மரியாதை அனுபவம் செய்யறோம்னு சொன்னால் மற்றவங்களுக்கும் அது நம்மளால பகிர்ந்தளிக்க முடியும், கொடுக்க முடியும். அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்ப்பும் குறையும். சோ இன்னைக்குல இருந்து நம்ம அதை செய்யலாமா? எல்லாருக்குள்ளயும் என்ன பார்க்கணும்? என்ன பார்க்கணும்? சுயத்தையும் சேர்த்துதான். முள்ள பார்க்காதீங்க, என்ன பாருங்க? மலர பாருங்க. அப்புறம் பாருங்க உங்களுடைய சந்தோஷம் அதிகரிக்குதா இல்லையான்னு பாருங்க. நம்ம முள்ள பார்த்துட்டு சந்தோஷமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் பாக்குறதுக்கு வேற நிறைய விஷயங்கள் இருக்கு. கொஞ்சம் அவங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சா பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. இன்னைக்கு ரொம்ப அவசியம் வாழ்க்கையில, உலகத்துல இந்த சந்தோஷம் அப்படின்றது ரொம்ப அவசியம். இந்த மாதிரி காலகட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். துன்பத்தின் மலைகள் போல இருக்கு எல்லா இடத்துலயும். சோ அதுல நம்ம கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம், மன்னிக்கலாம், இட்ஸ் ஓகே. மன்னிப்போம் மறப்போம் இருக்குதானே. நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எவ்வளவு தவறுகள் செஞ்சிருப்போம், நம்மள எவ்வளவு பேர் மன்னிச்சிருப்பாங்க. இன்னைக்கு யாராவது ஏதாவது செஞ்சா நம்ம மன்னிக்கலாம் தான். சோ அதுக்கும் ஒரு மாதிரி ஒரு பணிவு வேணும். இன்னொரு எக்ஸாம்பிள் ஸ்டோரி. சோ எங்களுக்கு ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருந்தது. அது ஒரு வாக் மாதிரி, யாத்திரை போவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு, அந்த மாதிரி ஒரு பெரிய யாத்திரை. சோ அந்த யாத்திரையில ஒரு ஊருக்கு வந்திருக்காங்க. அது ஏதோ ஒரு மிஸ்கம்யூனிகேஷன். சோ அந்த ஊர்ல அவங்களுக்கு தெரியல அந்த டைம் தான் வராங்க அப்படின்னு சொல்லி. சோ ஏற்கனவே வந்துட்டாங்க. சோ ப்ரிப்பரேஷன் தயார் இதெல்லாம் செய்யல. சோ லேட் ஆயிட்டது. சோ அவங்களுக்கு அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு கோபம், ஏன் கம்யூனிகேட் பண்ணல. சோ அது போயிட்டு இருக்கு. அவங்க சொல்றாங்க ஏதோ, இவங்க ஏதோ சொல்றாங்க, அவங்க ஏதோ சொல்றாங்க. அந்த ஒரு சீன் நடந்துட்டு இருக்காங்க. யாராவது விட்டு கொடுக்கணுமே, இல்லைன்னா எப்படி முன்னேறது? சோ வேற யாரோ ஒரு மூணாவது நபர் சாரி அப்படின்னு சொன்னார். பரவாயில்ல, நம்ம அவரு சாரி சொல்லி அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன வேணுமா இருந்தது, யாராவது ஒருத்தர் கேட்கணும். சரி, அவங்க 2 பேர் இல்லையா, வேற யாரோ அதை கேட்டு அது முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஓகே, அதுக்கப்புறம் சரி பண்ணிட்டு போகணும். சோ அந்த ஒரு பணிவோல், அந்த ஒரு விஷயம் பெருசாக்காம ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போறதுனா, அப்போ இந்த சந்தோஷமும் எனக்கு இருக்கும். சோ இதுக்கு எல்லாத்துக்குமே தியான பயிற்சி தேவைன்னா, பிகாஸ் அந்த டைம்ல நம்ம அதை ஃபீல் பண்ணி அது நம்ம அந்த ஆதிக்கத்துக்கு வராம அது செய்யறதுக்கு நமக்கு பலம் வேணும், ஸ்ட்ரென்த் வேணும். அதுக்குதான் டெய்லி தியான பயிற்சி. அதை நம்ம செய்யலாம் கொஞ்ச நேரத்துல. பட் இதெல்லாம் சொல்றது, ஏதாவது நடந்தாலும் நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாமா இல்லையா? என்ன நினைக்கிறீங்க? நான் தான் எப்பவுமே விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவங்க கூட கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம் தானே. அப்படி இல்லை.
நம்மளுடைய சந்தோஷம் நம்ம விரும்புறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இதெல்லாம் செய்யலாம். நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்காக பார்க்கிறோம், பட் சதா காலத்துக்காகவும் பார்க்கணும்னு சொன்னால் நம்ம விட்டு கொடுப்போம். ஓகே, பிகாஸ் நான் சந்தோஷமாக இருக்க விரும்புறேன், நான் அமைதியாக இருக்க விரும்புறேன். அது நம்மளுடைய ப்ரையாரிட்டியாக இருக்கணும். சோ இந்த தியான பயிற்சி என்னது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தியான பயிற்சி செய்யலாம், பட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், காலையில இருந்து நைட் வரைக்கும் நம்ம என்ன பார்க்கிறோமோ என்ன கேட்கிறோமோ அதுதான் உள்ளுக்குள்ளார போயிட்டு இருக்கு. ரைட்? சோ போன் ஆகட்டும், மற்ற விஷயங்கள் ஆகட்டும், எவ்வளவு நம்ம உள்ள எடுக்கிறோம் அதுதான் நம்ம முழு நாளும் நினைச்சிட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு நம்ம இன்னைக்குல இருந்து நம்ம செய்யலாம். தேவையில்லாத விஷயங்கள் ஜாஸ்தி அதுல போக தேவையில்லை. ஏதாவது உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுமா, தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஜாஸ்தி அதை பத்தி ஆராய்ச்சி, அதை பத்தி அப்போ தியானத்துக்கு உட்கார்ந்தாலும் என்னது அதுதான் ஓடிட்டு இருக்கும் மனம். காலையில எழுந்த உடனே போன் பாக்குறது யாராவது இங்க இருக்கீங்களா? மோஸ்ட்லி அப்படிதானே. இன்னைக்கு எல்லாம் எப்படி இருக்கு, போன் பக்கத்துலயே இருக்கும். தூங்கும் பொழுதும் போன் கூட, எழுந்துக்கும் பொழுதும். அட்லீஸ்ட் கொஞ்சம் வருஷங்கள் முன்னாடியாவது கேட்கலாம் இந்த கேள்வி, யாராவது போன் யூஸ் பண்ணாம இங்க இருக்கீங்களா அப்படின்னு. இன்னைக்கு அது கேட்கவே முடியாது. மீனிங் கம்யூனிகேஷன் இவ்வளோ ஒரு பெரிய லெவல்ல இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கோம், நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் டிப்ரெஷன்ல போகுது, தனிமையில போகுது. சோ அது எப்படி யூஸ் பண்ணுங்க, பட் தேவையான விஷயங்களுக்கு மட்டும். இல்லைன்னா நம்மளுடைய மனம் புத்திக்குள்ள நிறைய விஷயங்கள் தேவையில்லாதது. சோ முழு நாளும் நம்ம எப்படி நம்மளுடைய நேரத்தை யூஸ் பண்ணணும். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் அமைதியா உட்காரு. முடியுமா? முடியுமா? யாரு செய்ய போறீங்க? நேரம் கிடைக்கும் போதெல்லாம் போன் எடுத்து பாக்குறது இல்ல, அமைதியாக உட்காரு. இன்னைக்குல இருந்து நீங்க பாருங்க எவ்வளவு டைம் எடுத்து வந்திருக்கீங்க. சோ இன்னைக்குல இருந்து கொஞ்சமாவது அந்த சந்தோஷம் நிலைத்திருக்கணும் தானே வாழ்க்கையில். இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு எடுத்து நீங்க செய்யணும். கொஞ்சம் டைம் கிடைக்குதா, 5 நிமிஷம் 10 நிமிஷம் சும்மா உட்காரு. நீங்க பாத்தீங்கன்னா யாருமே சும்மா உட்கார்ந்து பாக்குறதே இல்லை. ஒரு போன் இருக்கும், இல்ல ஏதோ ஒண்ணு. ஆக்சுவலி அந்த ஒரு சாலிட்யூட், அந்த தனிமைக்கு பயம் கூட இருக்கு தெரியுமா? சில பேரு டிவி ஆன் பண்ணிடுவாங்க. டிவி ஆன் பண்றது, இல்ல வேற ஏதாவது ஒண்ணு செய்யறது. கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் சும்மா உட்கார்ந்து அந்த அமைதியை அனுபவம் செய்யறதுக்கு அந்த உள்ளுக்குள்ளார என்ன போகுதுன்னு பாக்குறதுக்கு ஒரு பயம். அதுக்கு டிவி ஆன் பண்ணியாவது ஏதாவது பார்க்கலாம், கேட்கலாம், இல்ல காதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு போட்டுக்கலாம். எங்கேயாவது மேபி அப்படி இல்லை, எனக்கு தெரியல. பட் வெளிநாட்டுல எல்லாம் இப்படிதான், காதுல ஏதாவது ஒண்ணு இருந்துட்டே இருக்கும் கண்டினியூஸ்லி. அப்ப உள்ளுக்குள்ளார சிந்தனைகள் கேட்கவே மாட்டாதே, வெளிப்புற விஷயங்களையே கேட்டுட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் உங்களுக்காக நீங்க
ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, அவ்வளோ பிஸியா இருந்தாலும் கொஞ்ச நேரம் எடுத்து இப்ப தியான பயிற்சி நம்ம செய்யலாம். பட் அது நீங்க வந்து முழு நாளும் உங்களுடைய மனம் புத்தியை பாதுகாக்கணும். தேவையில்லாத விஷயங்கள் ஜாஸ்தி போகாதீங்க. யாராவது உங்களுக்கு ஏதாவது கதை சொல்ல வந்தா என்ன சொல்லுங்க? கேட்காதீங்க. இவங்க கதை, அவங்க கதை, இது நடக்குது, அது நடக்குது, இதுலயே வாழ்க்கை போயிடுது. நல்லதை பார்ப்போம், நல்லதை செய்வோம் சொல்லுவாங்க இல்லையா? டெய்லி நம்ம இந்த தியான பயிற்சி செஞ்சோம்னா ரியலி நம்மளால அதை செய்ய முடியும். சோ இந்த தியான பயிற்சி ரொம்ப சிம்பிள் தான். எப்படி நினைக்காதீங்க எனக்கு வந்து இது வருமோ வராதோ, மனம் வந்து ஒரு இடத்துல நிக்குதா இல்ல அங்க எங்க 1000 இடத்துக்கு போகுது, எனக்கெல்லாம் அது வராதுங்க அப்படின்னு நினைக்காதீங்க. சிம்பிள் எளிமையான தியான பயிற்சி. நம்ம சிந்தனைகள் செய்யறோம் இல்ல, அந்த சிந்தனைகளை மாத்தணும், அவ்வளவுதான். மாத்தி நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபம் குணங்களை அனுபவம் செய்யறது, பரமாத்மாவுடைய ஸ்வரூபம் குணங்களை அனுபவம் செய்யறது, அவ்வளவுதான். சிம்பிளா சொல்ல போனா இவ்வளவுதான், 2 ஸ்டெப் தான் இருக்கு. அப்படி உங்களுடைய மனம் வேற எங்கேயாவது போகுதுன்னா, நீங்க ஃபீல் பண்றீங்கல்ல எங்கேயோ போயிடுச்சுன்னு, திரும்பி கொண்டு வாங்க, அவ்வளவுதான். எப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதோ எங்கேயும் வேணும் யோசிச்சுட்டு இருக்கேனே, ஓகே அது அப்புறமா செய்வோம் அப்படின்னு உங்களுடைய மனதுக்கு சொல்லி திரும்பி உங்களுடைய மனதை அங்க கொண்டு வாங்க. 10 வாட்டி கொண்டு வந்தாலும் பரவாயில்ல. பயிற்சி செய்ய 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 மனம் ஒருமுகப்படுத்த ஆரம்பிக்கும். மெடிடேஷன்லாம் நமக்கு வராதுன்னு சொல்லிடாங்க. டெய்லி செய்யணும். காலையில 10 நிமிஷம் 15 நிமிஷம், தூங்குறதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் 15 நிமிஷம். அப்புறம் எங்களுக்கு வந்து சொல்லுங்க சந்தோஷம் இருக்குதா இல்லையா. தியான பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? ஏதாவது கேட்கணுமா? வணக்கம். 2 கேள்வி மாத்திரம். டவுட், சந்தேகம். மகிழ்ச்சின்றதுக்கு வேற ஒரு டெபினிஷன் இல்லை. அது எல்லாருக்கும் ஒரு மாதிரியா அல்லது ஆளுக்கால் வித்தியாசமா? ஆளுக்கால் வித்தியாசமா மகிழ்ச்சின்றது, சந்தோஷம்ன்றது, அல்லது ஒரு காமன் டெபினிஷனா? எல்லாருக்கும் டிஃபரெண்டா இல்ல காமனான்னு கேக்குறீங்களா? ஒன்று. 2வது, கர்ம வினைன்றது இருக்க நாங்க எப்படி மகிழ்ச்சி அடையலாம்? இந்த கர்ம வினைன்ற தாக்கம் எங்களோட மகிழ்ச்சியில தாக்கத்தை கொண்டு வரும். தேங்க்யூ. நல்ல கேள்வி. வெளிப்புற சம்டைம்ஸ் வந்து வெளிப்புற சந்தோஷத்தை வந்து நம்ம வெயிட் பண்றோம், அது பாக்குறோம். இத அச்சீவ் பண்ணா ஒரு சந்தோஷம் இல்லையா, நம்ம அதை பார்த்தோம். எக்ஸ்டர்னலி பார்க்க போனா அது பலவித சந்தோஷம். பட் அந்த ஃபீலிங், அந்த சந்தோஷம் என்ற ஃபீலிங், மகிழ்ச்சி, அது ஒண்ணுதானே. வெளிப்புற விஷயங்கள்ல இருந்து வரக்கூடிய சந்தோஷம் தற்காலிகமானது. பட் நிரந்தரமான வரக்கூடிய சந்தோஷம் உள்ளுக்குள்ளார வரும். மகிழ்ச்சி அப்படின்னு வெளிப்புறந்து பார்க்க போனா வித்தியாசமாக இருக்கும். ஒருத்தவங்களுக்கு இது நடந்தா, இவங்க எலெக்ஷன் வின் பண்ணா அவங்களுக்கு மகிழ்ச்சி, இவங்க எலெக்ஷன் வின் பண்ணா அவங்களுக்கு மகிழ்ச்சின்னு சொல்லுவோம். அதுவா மகிழ்ச்சி? ஃபீலிங் மகிழ்ச்சி, பட் அது நிரந்தரமானதல்ல. அது வந்து உண்மையான மகிழ்ச்சின்னு சொல்ல முடியாது. நம்ம எது வந்து நிரந்தரமாக இருக்கு, அழிவற்றதாக இருக்கு, அது சத்தியம்.
அது எங்கேருந்து வருது? அது உள்ளுக்குள்ளார இருந்து வரக்கூடிய சந்தோஷம், நிரந்தரமான. அது வெளிப்புற எந்த விஷயத்தினாலும் அதை அழிக்க முடியாது, குறைக்க முடியாது. ஓகே, சோ அதுதான் தியான பயிற்சி மூலம் நம்ம செய்யறோம். ஃபீலிங் ஒண்ணு, பட் அதோடைய காரணம் உள்ளுக்குள்ளார வரும்போது அது சதா நிரந்தரமாக இருக்கு. இன்னொன்னு நீங்க கேட்டது கர்ம வினை, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆக்சுவலி. பிகாஸ் கர்ம வினைன்னு சொல்றோம், அந்த கணக்கு எப்படி முடிக்கிறதுன்னு நமக்கு தெரியும். அதிகரிக்கிட்டே இருக்குன்னு சொன்னா அந்த அந்த துன்பமும் அதிகரிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் சொன்னது, உங்களுக்கு ஏற்கனவே அதை பத்தி சொன்னது, அந்த பக்கத்துல இருந்து என்ன வந்தாலும் இந்த பக்கத்துல இருந்து நம்ம தொடர்ந்தும் அன்பு, சந்தோஷம், அமைதியை கொடுத்துட்டே இருந்தோம்னு சொன்னால் அந்த கணக்கு முடியும். கணக்குன்னா ஏன் அந்த கணக்கு இருக்கு? ஒரு கடன் போலதான். நம்ம கிட்ட அது நம்ம ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்கோம், அது நமக்கு திருப்பி அது கேக்குது. சோ நம்ம அந்த பக்கத்துல இருந்து எதிர்மறையான விஷயம் என்ன வந்தாலும், உடல் நோய் வருது, எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துப்போம். உடல் நோய் வருது, இது ஏன் வந்திருக்கு, எனக்கு தான் வருது, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம்னா அது இன்னும் அதிகரிக்கும். ஓகே, வந்திருக்கு, ஏதோ ஒரு விஷயத்தால வந்திருக்கு, இது நான் அமைதியாக பரமாத்மாவோட நினைவுல, கடவுளுடைய அந்த துணையில நான் இதை முடிக்கிறேன். இவ்வளவு பேர் பாருங்க, ஏதாவது விபத்து நடந்திருக்கும் அவங்களுடைய உடலுக்கு, அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துப்பாங்க அவங்க சேவைக்காக. அது அது கணக்காக இருக்காது, இன்னும் அது நல்லதாக மாறிடுது. சோ அது போல நமக்கு என்ன வந்தாலும் நம்ம அதை பாசிட்டிவா மாத்தி அதுக்கு நம்ம எப்பவுமே ஒரு ஆக்கப்பூர்வமானது தான் கொடுக்கணும். இப்போ பைனான்சியல் விஷயங்கள் வருது, அதையும் நம்ம எதிர்மறையாக ஒரு நல்ல நோக்கங்கள் இல்லாம நம்ம செய்யறோம் அப்படின்னா அதுவும் கணக்கு உருவாகிட்டு. பட் இல்ல, எளிமையாக இருந்து நம்மளுடைய வாழ்க்கையை சிம்பிளாக வாழ்ந்து நம்ம இருக்கிறதுலயே கொஞ்சம் கொஞ்சம் மற்றவங்களுக்கும் அது உதவுவோம், அப்படி செய்யறோம்னா அப்போ அது அதிகரிக்கும். இல்ல உறவு முறைகள்ல பிரச்சனை வருது, கணக்கு தீராமலே இருக்கு, வீட்லயே யார் கூடயும் எப்பவுமே ஒரு சண்டை நடந்துட்டே இருக்கு, என்ன செய்யலாம்? அதுவும் ஒரு கணக்கு. சோ அந்த பக்கத்துல என்ன வந்தாலும் இங்க அமைதி. சப்ரஸ் பண்ணாதீங்க. அது மட்டும் எஸ்பெஷலி தாய்மார்களுக்கு, எல்லாருக்குமே தான், பட் எஸ்பெஷலி தாய்மார்கள். நம்ம ஏதாவது ஒண்ணு வருது, வெளியில ஒண்ணும் சொல்ல மாட்டோம், பட் உள்ளுக்குள்ளார பிரஷர் குக்கர் மாதிரி அப்புறம் ஒரு நாள் என்ன ஆகும், அது இதர் வெளிப்புலியாக வெடிக்கும், இல்ல உள்ளுக்குள்ளார வெடிக்கும். அப்படின்னா நோய்கள், மனநோய்கள், இன்னைக்கு மனநோய்கள் எவ்வளவு இருக்கு, டிப்ரெஷன். ஏன் வருது இதெல்லாம்? நிறைய நெகட்டிவ் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அது சில சூழ்நிலைகள் வரும்பொழுது நமக்கு தாங்க முடியாத அந்த நிலையில நம்ம இன்னும் ஜாஸ்தி நெகட்டிவ் கிரியேட் பண்றோம். அதுக்குதான் இந்த தியான பயிற்சி. சோ கணக்கு எப்படி முடிக்கணும்? இப்படி ஏதாவது எதிர்மறையான விஷயம் வரும் பொழுதும் அதுக்கு ஆக்கப்பூர்வமாக நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் இருக்கும் பொழுது, அது எவ்வளவு டைம் இருந்தாலும், சில கணக்குகள் சீக்கிரமா முடியும், சிலது கொஞ்சம் நேரம் எடுக்கலாம், பட் கண்டிப்பாக முடியும். பிகாஸ் அது ஒரு தத்துவம், ஒரு சட்டம்னே சொல்லலாம். ஓகே, கேள்வி இருக்கா? நன்றி அம்மா. நீங்க சொன்ன விடயங்கள்ல பல விஷயம், ஒன்று நீங்க சொல்றீங்க இந்த சந்தோஷத்தை நாங்கள் வெளியில சந்தோஷம் நெச்சு தேடி போறோம், அடுத்தது கோயிலுக்கு கூடி போறோம் சந்தோஷம், அதை நான் அனுபவப்பட்டிருக்கிறேன். இப்ப முடிய விட்டு கோயிலுக்கு தான் போறேன். அடுத்ததுமா இந்த மனம் அலைகிறது, அந்த ஓட்டம்ல இந்த நேரம் தலை அதை யோசிக்கிறது, இதை யோசிக்கிறது, ஒரே அலைச்சல். அதுக்கு தீர்வு ஏதாவது சொல்லுவீங்களா? அடுத்து நீங்க கர்ம வினை, அந்த ஐயா கிட்ட உண்மை, இந்த கர்ம வினையை நாங்கள் முடிச்சு கொள்றதுக்கு எங்கள் பக்கத்துல இருக்கிற பேரண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ அதை
உதவி செய்யணும் இல்லைன்றது கூடி விளங்குது. அதுக்கு ஒரு கஷ்டமா தான் இருக்கு. அதுதான் சொன்னது, கர்ம வினை முடிக்கிறதுக்கு நமக்கு சக்தியும் வேணும் இல்லையா? எதிர்மறையான விஷயம் வரும்போது ஆக்கப்பூர்வமாக இருக்கிறதுக்கு சக்தி வேணும். அதுக்குதான் தியான பயிற்சின்னு சொன்னது. மனம் அலை பாயறதுக்கும் தியானம் தான். மனம் ஏன் அலை பாயுது? இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த கார் டிரைவர் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்கல்ல, இது வரைக்கும் டிரைவர் வந்து தூங்கிட்டு இருக்கு, ஆட்டோ பைலட்ல போயிட்டு இருக்கு வண்டி. மீனிங் அதே மாதிரி ரியாக்ஷன், ஏதாவது ஒண்ணு சொன்னா அப்படியே சொல்லுவோம், அதே மாதிரி தான் செய்யும். பட் இப்போ இந்த டிரைவர் முழிச்சுக்கிறார், நான் அந்த ஆன்மீக சக்தி அப்படின்னு நம்ம முழிச்சு எங்க அந்த வண்டியை கொண்டு போவோம், சரியான டைரக்ஷன் வந்து நம்ம கொண்டு போவோம். சோ அது போல நம்மளுடைய மனதுல வரக்கூடிய எண்ணங்கள் இப்போ வந்து நம்ம அவதானிக்க ஆரம்பிக்கிறோம். இது வரைக்கும் நம்ம செய்யலையே, அப்படியே விட்டுட்டோம். சோ என்னவோ வருது, எப்படியோ போகுது. பட் இந்த தியான பயிற்சியில வந்து நம்ம ஒவ்வொன்றும் அவதானிச்சு அதை மாத்துறோம். தியான பயிற்சியில அந்த உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய அமைதியை அனுபவம் செய்யும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய மனமும் ஒருமுகப்படுத்தக்கூடிய அந்த சக்தியும் அதிகரிக்கும். சோ இன்னொன்னு சொன்னதுலயே அவங்களுக்கு ஜாஸ்தி நீங்க இன்புட், இந்த கண்ணு காது இதெல்லாம் என்னது, ஜன்னல் கதவு போல. சோ இதுல இருந்து நம்ம என்ன உள்ள எடுக்கிறோம் அப்படின்றதும் இருக்கு. அதை வச்சு மனம் வந்து அங்க எங்க போகும். சோ தேவையில்லாத விஷயங்களை பார்க்கறது, மினிமம் எவ்வளவு வேணுமோ அது தெரிஞ்சுக்கோங்க. தியான பயிற்சி மூலமாக கண்டிப்பாக நம்மளுடைய மனதை கட்டுப்படுத்தலாம். சோ நம்ம சொல்ல மாதிரி ஆலயங்களுக்கும் போறோம், பட் சம்டைம்ஸ் அங்க உட்கார்ந்து கூட நம்ம வேற எதுவும் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? கொஞ்சம் சூழலால நமக்கு கொஞ்சம் அமைதி இருக்கு, பட் ஸ்டில் உள்ளுக்குள்ளார ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் தியான பயிற்சி மூலம் நமக்குள்ள இருக்கக்கூடிய அமைதி, அன்பு, சந்தோஷத்தை வந்து நம்ம அனுபவம் செய்யலாம். சோ இப்போ வந்து நம்ம அதை பயிற்சி செய்யலாமா? ஒரு கேள்வி இருக்கா? இந்த கேள்வி கேட்கறது நான் இந்த புது ஆக்களை நிறைய பேர் வந்திருக்கிறபடியா கேட்கிறேன். நீங்க சொன்னீங்க தானே, ஒருவர் எவ்வளவு பிரச்சனை சத்தம் போட்டாலும் நாங்கள் மனதால அவர்களுக்கு நல்லாசிகளை கொடுக்க வேண்டும், நல்ல எண்ணங்களை கொடுக்க வேண்டும். ஆனா நாங்கள் எதிர்த்து கதைக்குத்தான் எங்களுக்கு பழக்கம் இல்லை. எதிர்த்து கதைச்சாத்தான் எங்களுக்கு அது விரைவு மாதிரி இருக்கும். அவர் கேட்கிறவர் அமைதியா இருந்தாலும் நாங்க எதிர்த்து கதை கேட்கிறவர் அது எங்களுக்கு நிறைவு மாதிரி இருக்கும். அப்ப நாங்கள் அதை எப்படி அவர்களுக்கு அந்த அமைதியான அதிர்வலைகள், அந்த வைப்ரேஷன்ஸ் போய் அவர்களை எப்படி அமைதிப்படுத்தும் என்று ஒரு விளக்கம் நீங்க புது ஆட்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் என்று நினைக்கிறேன் சகோதரி. இல்லையா? நம்மளுடைய பாயிண்ட வந்து நான் நிரூபிக்கணும், அப்படி இருக்குமா? சம்டைம்ஸ் நினைக்கிறோம் இல்ல, யாராவது ஏதாவது சொன்னா நான் அதை சொல்லணும் அவங்களுக்கு. ஓகே, நம்ம யாருக்காவது ஒரு தெளிவுபடுத்தணும், அவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும், அதுக்குன்னு ஒரு காலம் இடம் பார்த்து நம்ம சொல்லணும். அவங்களே வந்து கோபத்துல ஏதோ சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொன்னா நம்ம சொன்னாலும் அவங்களுக்கு அது அதுதான் சொன்னது இல்லையா, 2 நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் உருவாக்காதான். அதனாலதான் காலையில் எழுந்த உடனே இந்த தியான பயிற்சி செய்யும்போது நமக்குள்ளார ரியலி அது வந்து நம்ம உறுதியாக்கணும், இன்னைக்கு நான் அமைதியாக இருப்பேன். அதுக்கு ப்ரையாரிட்டி நம்ம கொடுக்கணும். நம்ம வந்து நான் சொன்னது ஓகே, சில நேரங்கள்ல இப்படியும் இருக்கும், சொல்லுவாங்க அது கோபப்பட்டாதான் அவங்க கேட்பாங்க. சொல்லுவாங்க அட்லீஸ்ட் வாய் மூலமா சொல்ல பரவாயில்ல, சிலர் வந்து குழந்தைகளை அடிக்கவும் செய்வாங்க, ஒரு போட்டாதான் அவங்க சும்மா இருக்காங்க. அது சரியா? அவங்க இருந்துருவாங்க, இல்லைன்னு சொல்லல. நீங்க சத்தம் போட்டா அவங்க அது
சும்மா இருந்துருவாங்க, ஒரு அடி போட்டா அவங்க. பட் அவங்களுக்குள்ள என்ன உருவாகுது, நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம் அவங்களுக்கு, எந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இதெல்லாம் நம்ம வந்து கருத்துல கொள்ளும் பொழுது நம்ம சரியாக அவங்களுக்கு நான் சொல்லுவோம். யாருக்குமே இந்த மாதிரி இருக்கணும்னு நோக்கம் இல்லை, நமக்கு தெரியல, அவ்வளவுதான். மறந்துட்டோம், தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நமக்கு இந்த ஞானம் கிடைக்குது. இன்னைக்கு இந்த தியானத்துடைய பயிற்சி எப்படி செய்யணும்னு நமக்கு தெரியுது. இதை யூஸ் பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையில திரும்பியும் அந்த அன்பு, அமைதி, சந்தோஷத்தை நம்ம செய்யணும். ஓகே ஓகே. ஸோ கண்டிப்பாக இது காலையில 10-15 நிமிஷம் எழுந்த உடனே செய்ய வேண்டியது. தூங்கறதுக்கு முன்னாடி 10-15 நிமிஷம் செய்ய வேண்டியது. நம்ம எல்லாரும் செய்வோமா? இன்னைக்குல இருந்து, இன்னைக்கு நைட்டு போன உடனே வீட்டுல சொல்லுங்க, தூங்குறதுக்கு முன்னாடி எனக்கு 10 நிமிஷம் வேணும், 10-15 நிமிஷம். உங்களுக்காக இந்த நேரத்தை எடுங்க, உங்களுக்காக. இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த தியான பயிற்சியில நான் சில எண்ணங்களை சொல்றேன். அதை நீங்க வாய் மூலமா ரிப்பீட் பண்ண தேவையில்லை, உங்களுடைய மனதுல அதை அனுபவம் செய்வோம், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா நம்ம இப்ப கேட்ட விஷயங்கள் சுயத்தை பத்தியும் பரமாத்மா பத்தியும் எண்ணங்களை உருவாக்குது. ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது, உங்க மனம் எங்கேயாவது போயிடுச்சுன்னா என்ன செய்யுங்க, இப்போ இதுக்கப்புறம் என்ன போய் செய்யணும், அங்க போனோம் இங்க போனோம் இதெல்லாம் வரும், திரும்பியும் கொண்டு வாங்க, அவ்வளவுதான். மனதை திரும்பியும் இங்க கொண்டு வந்து, ஓகே நம்ம அது அப்புறமா பார்க்கலாம், இப்போ நம்ம இந்த பயிற்சியை செய்வோம் அப்படின்னு நீங்க உங்களுக்கே சொல்லிட்டு அதை செய்யணும். இது கண் திறந்தும் செய்யலாம், கண் மூடியும் செய்யலாம். திறந்து செய்யக்கூடிய ஒரு பயிற்சி இங்க நம்ம கற்றுக் கொடுக்குறோம். பட் இப்போதைக்கு நீங்க கண் மூடினாலும் மூடலாம், பட் தூங்காதீங்க, அவ்வளவுதான். அலர்ட்டா உட்காந்துருங்க. கேட்கறது நம்ம சேர்ந்து அனுபவம் செய்வோம். நான் சௌகரியமாக அமர்ந்துருங்க. கையில ஏதாவது இருந்தா அதை பக்கத்துல வைக்கலாம். ஜஸ்ட் ஃப்ரீயா உட்காருங்க. முழுமையாக இந்த உடலை ரிலாக்ஸ் செய்வோம். தலையில இருந்து கால் வரைக்கும் செக் பண்ணுங்க. ஏதாவது டென்ஷன் இருந்தால் அதை விட்டுடுங்க. ஏதாவது அழுத்தம், டென்ஷன் உடல்ல இருக்கும் பொழுது, சம்டைம்ஸ் உடல்லையும் அது தங்கி இருக்கும். முழு உடலையும் ரிலாக்ஸ் ஆக்கணும். ஒரு ஆழமான மூச்செடுத்து உள்ளுக்குள்ளார ரிலாக்ஸ் விடுங்க, ரிலாக்ஸ் ஆகும். உடல் அமைதியாக இருக்கு, ரிலாக்ஸ் ஆக இருக்கு. இந்த ஒரு அமைதியான சூழலில் நான் ஒரு உள்நோக்கிய பயணத்தை துவங்குகின்றேன். என்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை, குணங்களை அனுபவம் செய்யும் இந்த ஒரு பயணம். இதற்காக நான் என்னுடைய கவனத்தை நெற்றியின் நடுவில் இரு புருவங்களின் மத்தியில் கொண்டு செல்கின்றேன். இங்கு நான்
என்னுடைய மனக்கண்ணாடியில் ஒரு சின்னஞ்சிறிய பிரகாசிக்கும் ஒளியை காண்கின்றேன். இப்படி இங்கேருந்து பார்க்கும் பொழுது நட்சத்திரத்தை பார்க்குறீங்க, ஒரு சின்னஞ்சிறிய ஒளி புள்ளி பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. விஷுவலைஸ் பண்ணுங்க, இதை நினைச்சு பாருங்க. எப்படி எந்த ஒரு பொருளையும் நம்ம நினைச்சு பார்ப்போம், அது போல விஷுவலைஸ். ஒரு சின்னஞ்சிறிய பிரகாசிக்கும் ஜோதி நெற்றியின் நடுவில். இதுதான் என்னுடைய உண்மையான ஸ்வரூபம். இந்த உடல் ஒரு ஆடை, நான் ஒரு ஆன்மீக சக்தி. என்னுடைய கவனத்தை இப்பொழுது நான் என்னுடைய இந்த உண்மையான ஸ்வரூபத்தின் மேல் முழுமையாக செலுத்துகின்றேன். நான் ஒரு பிரகாசிக்கும் ஜோதி, ஒளி புள்ளி. அழியாதவன், நிரந்தரமானவன். எனக்குள் ஒரு ஆழ்ந்த அமைதியை அனுபவம் செய்கின்றேன். நான் ஒரு அமைதியான ஆத்மா. அமைதியின் கதிர்கள் என்னிலிருந்து நாலாபுறமும் பரவிக்கொண்டிருக்கின்றது. அமைதி, அன்பு, சந்தோஷம் என்னுடைய இயல்பான இயற்கையான குணங்கள். என்னுடைய இந்த உண்மையான ஸ்வரூபத்தை அனுபவம் செய்யும் பொழுது இந்த அனைத்து குணங்களையும் நான் அனுபவம் செய்கின்றேன். இந்த அனுபவத்தில் இப்பொழுது நான் என்னுடைய மனதை இந்த உலகத்துக்கு அப்பால் ஒளிமயமாக இருக்கும் ஒரு அமைதியான உலகத்துக்கு கொண்டு செல்கின்றேன். இங்கு நான் பரம் ஆத்மா, பரம ஜோதி, அவருடைய ஜோதி ஸ்வரூபத்தை காண்கின்றேன். அவரிலிருந்து எல்லையற்ற அன்பின் கதிர்கள் அனுபவம் செய்கின்றேன். இந்த இனிமையான அன்பான அரவணைப்பில் எனக்குள் இருக்கும் அனைத்து காயங்களும் ஆறுகின்றன. பரம் ஆத்மா, நான் ஆத்மா, என்னுடைய தாயும் தந்தையுமானவர். எனக்குள் இருக்கும் அனைத்து சுமைகளையும் அவர் நீக்குகின்றார். நான் மிகவும் லேசாக திருப்தியாக அனுபவம் செய்கின்றேன். பரம் ஆத்மா சர்வ சக்திவான். அவரிலிருந்து எனக்குள் அனைத்து சக்திகளின் கதிர்கள் வந்து சேருகின்றன. நானும் சக்தி நிறைந்தவனாக
அனுபவம் செய்கின்றேன். மீண்டும் இந்த உடலுக்குள் நெற்றி நடுவில் என்னை நான் அனுபவம் செய்கின்றேன். இந்த அமைதி, அன்பு, சந்தோஷத்தை இந்த உடல் மூலமாக, கண்கள் மூலமாக, வார்த்தைகள் மூலமாக, செயல்கள் மூலமாக அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கின்றேன். சந்தோஷம் என்பது என்னுடைய பிறப்புரிமை. சந்தோஷம் என்பது என்னுடைய இயல்பான குணம். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த சந்தோஷத்தை அனுபவம் செய்து மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளிக்கின்றேன். ஒரு நிமிடத்துக்காக நம் அனைவரும் இதே அமைதியில் அமர்ந்திருந்து இந்த முழு உலகத்துக்கும் இந்த அமைதி கதிர்களை பகிர்ந்து கொள்வோம். சாந்தி. ஓம். நான் ஆத்மா. சாந்தி. நான் அமைதியானவன். ஓம் சாந்தி. நான் ஒரு அமைதியான ஆத்மா. ஓம் சாந்தி. 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 ஓம் சாந்தி. அனைவரும் நல்லதொரு அனுபவத்தை பெற்றிருப்பீர்கள் என நம்புகின்றேன். சவாலான சூழ்நிலைகளில் நாங்கள் எவ்வாறு மகிழ்ச்சியாக இருப்பது என்று பல கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டார். இப்பொழுது அடுத்ததாக நன்றி உரை வழங்குவதற்காக சங்கானை பிரம்மகுமாரிகள் நிலையத்தின் பொறுப்பாளர் பிரம்மகுமார் ராகவன் அவர்களை அழைக்கின்றேன். ஓம் சாந்தி. தற்கால சவாலான சூழ்நிலையில் எவ்வாறு மகிழ்ச்சியாக வாழ்வது என்ற தலைப்பில் நடந்த இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட எங்களுடைய முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சத்குணராய் அவர்களுக்கு எங்களுடைய இதயங்கள் இந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் இந்த நிகழ்ச்சியை மிகவும் எளிமையான முறையிலும் இலகுவான முறையிலும் தன்னுடைய கருத்துக்களை எங்களுக்கு வழங்கிய சகோதரி ரேகா அவர்களுக்கும் மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக யாழ் மாவட்டத்தின் பல பிரதேசங்களிலிருந்து உங்களுடைய பெறுமதியான நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அமைப்பின் சார்பாக மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது ஒரு சிறிய நிமிடம் அமர்ந்திருந்து எங்களுடைய தெய்வீக சகோதரியிடம் பிரசாதமும் ஆசீர்வாத அட்டையும் பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஓம் சாந்தி. அடுத்த நிகழ்வாக எங்களுடன் சிறிய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்காக யாழ் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தரும் பேராசிரியருமான சிவக்கொழுந்து ஸ்ரீ சத்குணராஜா அவர்களை
அன்புடன் அழைக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமாய் வானந்தமான வடிவுடையார் மறை நான்கினுக்கும் தானந்தமான சரணாரவிந்தம் தவளநிற ஆனந்தம் ஆடரங்கா வம்பிரான் முடிக்கண்ணியது. உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் ஆனந்தத்தை விரும்புகின்றன. விவேகாமிடம் சொன்ன பெரிய லெக்சர் அடிக்கல. இந்த எண்ணெய்கள் 3 இடத்துல இருக்கும். நாங்கள் இலக்கியத்திலே படிச்சிருக்கிறோம். தன்மை, முன்னிலை, படத்தை. நாங்கள் சில மனுஷரை சொல்லுவோம், இந்த தன்மையானால் ஒரு சோழி இல்லாதால் எப்போதும் சந்தோஷமாக இருக்கிறார். இதுதான் இந்த விஷயம். தானும் தண்டவாடன் இருக்கிறார். இந்த தியானம் லவ்விங் த மோஸ்ட் லவ்வபிள் எங்களுக்கெல்லாம் இருக்கு. அது அறிவுப்பொருள். அபிராயப்பட்டு அழகாக சொல்லியிருக்க ஆனந்தமா என் அறிவாய். அந்த பொருள் அறிவு பொருள். இந்த ஆத்மான்னு சொல்றது சயின்டிஃபிக் வேர்டுன்னு நினைக்கிறேன். சமஸ்கிருத சொல்லு. அது அறிவு பொருள். எல்லாத்தையும் அறியும். எங்களுக்குள்ளேயும் இருக்கு. அதை நாங்கள் லாபப்படுத்தினா எல்லா சித்திகளும் வரும். இந்த கொழும்புத்துறையில் இருந்த சொல்லுவார், காசி தேசம் போகின்றான் எங்கள் குருநாதன், கங்குல் பகல் இல்லை என்றான் எங்கள் குருநாதன், வாசி யோகம் கூடும் என்றான் எங்கள் குருநாதன். காசி என்ன இந்த வாரணாசி, இந்த நாசிக்கு மேலே இருக்கிற இடம். வாரணாசிலாம் காசி இருக்கு. செனவெல்லாம் காசிக்கு போகுது. பிரச்சனை இல்லை, அங்கேயும் விஷயம் இருக்கு. இந்த வாரணாசி என்பது இந்த நாசி நுனிக்கு மேலே உள்ள இடம். அதே வந்து யோகர் சொல்கிறார், ஸ்டோர் கீப்பர், நாசி நுனியை நோக்கென்றான் எங்கள் குருநாதர், நடனம் தெரியும் என்றான் எங்கள் குருநாதர், மாசிலா ஓசை கேட்கும் என்றான் எங்கள் குருநாதர், மற்ற பெற்று உனக்கு இல்லை என்றான் எங்கள் குருநாதர். ஸோ அந்த விஷயத்தை இந்த பிரம்மகுமாரி இந்த சம்பிரதாயம் எங்களுக்கு அருமையாக வளர்ந்துருந்தது. எப்படி இந்த தன்மையில் இருக்கிறது என்று, இந்த முதலாம் இடத்துல இருக்கிறது. முன்னுக்கு போனால் பிரச்சனை இல்லை. அடியாரோட இருந்தால், ஆலயத்தில் இருந்தால் ஃபேவரபிள், சமத்துக்கு போனால் ஃபேவரபிள், முன்னிலையும் நல்லம். எங்கே போகிறோம் என்றதை பொறுத்து இருக்கு. நான் மேக்ஸ் ப்ரோக்கு கிளாஸுக்கு போவேன், வருவேன். ஒரு தேவையில்லாதவங்களும் போகாமல் இருந்தால் அந்த முன்னிலையும் சிறப்பாக இருக்கும். அதான் கூடுமொழி அடியாருடன் கூடி என்று சொல்லுவார். அடியாரோட கூடுறது மிகவும் இம்பார்ட்டன்ட். சத் சங்கம் என்று சொல்லுவார். இப்போ இன்றைக்கு நாங்கள் இந்த கூடுமொழியாருடன் கூட்டியன்னு தான் எங்களுடைய விநாயகரையும் கடைசியாக சொல்லுவார் ஔவையார். நல்லரை காண்பது நன்றி, நல்லரோடு நம்புவது நன்றி. அப்போ முன்னிலையிலிருந்து போனால் அப்படி போனால் நல்ல. இல்லை நான் எங்கேயும் போகத்தானே வேணும். விடிய பிரமணம் என்ற உடல் தேவைகளை பூர்த்தி செய்யணும், ஜீவனாபாயத்தை பூர்த்தி செய்யணும். அப்போ உரிய இடத்துக்கு போகணும். பால் கடைக்கு போகணும், பான் கடைக்கு போகணும். அங்கெல்லாம் நீங்கள் மேடம் சொன்ன மாதிரி தியானம் செய்து போனால் நல்ல எனர்ஜி ரேடியேட் பண்ணும். சில பேர் வந்தாலே எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கு, முகத்தில் மிளச்சி இருக்கும். இப்போ இந்த பிரம்மகுமாரியில் நாங்கள் தரிசிக்கிறது தான். முன்னிலைக்கு போனால் அதுக்கு போகணும். படைக்க வேண்டாம். ஆனால் படைக்க 3ஆம் இடத்துக்கு போனால் இன்வைட்டிங் ப்ராப்ளம். அப்போ இப்போ ஸ்மார்ட் ஃபோன் வந்திருக்கு, படைக்க தான் கூட்டிகிட்டு போகும். கால் முந்தியெல்லாம் கால் வாரில்லை. நான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்தது ஸ்டீவ் ஜாப்ஸ் கொண்டு வந்தது 2000 ஆண்டு. கூகுள் வந்தது 1987. அதுக்கு முதல்ல ஒன்றும் இல்லை. இப்போ அதெல்லாம் வந்துடுது. இப்போ ஆலயத்துக்கு நாங்கள் போகிறதில்ல, வீட்டை இருந்து சும்மா வீடியோவில் பார்க்குறோம். ஸோ இது டிஸ்ட்ராக்ஷன் சொல்கிறது. டிஸ்ட்ராக்ஷன் 3ஆம் இடம் டிஸ்ட்ராக்ஷன், 1ஆம் இடம் சூப்பர். அது தியானத்தால் போகும். கிறிஸ்துவே சொல்கிறார், இந்த மைண்ட் தான் இந்த ஃப்ரெண்ட், இந்த எனிமி. இந்த மைண்ட் எங்களுக்கு தந்த கொடை, அது இல்லாட்டி டெத் தானே. இல்லை அம்மா சொன்னா, ரமண மாதிரி சொல்லுவார். இல்லை சில பேர் கேட்டீங்க, சில எங்களோட நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்காம இல்லை, ஆனந்தத்தை அனுபவிச்சிருக்கீங்க. இல்லாட்டி ஆனந்தத்தை தேட மாட்டீங்க. அது நீங்கள் இப்போ ஹனியை தேனை வந்து நாங்கள் கொஞ்சம் துறந்து குடிக்கிறது தான் மேடம் சொல்கிற தியானம். சும்மா வெளியில் வர்றது நப்பியாவது டேஸ்ட் எனக்கு தெரியும், ஆனந்தம் உங்களுக்கு தெரியும். ஒரு எதிரிக்கு அடி விழுந்தா உங்களுக்கு ஒரு ஆனந்தம் வரும். அந்த ஆனந்தம் எப்படி வரணும்னா இயல்பாக உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் ஃப்ரீஸ் ஆகிக்க வரும். இப்போ நாங்கள் A level ரிசல்ட்ஸ் வந்தோன்னா பிள்ளைகளுக்கு ஆனந்தம் வருது.
ஓகே எதிர்பார்த்த ரிசல்ட் வந்தோன்னா நிம்மதியா ரெண்டு படுக்கிறான். அந்த ஆனந்தம் வருது, ஆனந்தம் வருது. இப்ப பிள்ளைக்கு திருமணம் நடந்தா ஆனந்தம் வரும், அந்த ஆனந்தம் தான். ஆனா அது ஒரு கொஞ்ச நேரத்துல போயிடும். ரமண மகரிஷியில நிழலுக்குள்ள போய் இருக்கிறான், வெயில் வந்தா நிழல்ல போயிருக்கிறான், திருப்பி வெயிலுக்கு போயிடும், தொடர்ந்து நிழல்ல இருக்கிறது இல்லை. இப்ப தியானம் இந்த நிழல்ல கொண்டு விடும். எத்தனையோ சம்பிரதாயங்களுக்கு சரியகிரிய யோகம் ஞானம், இப்ப ராஜயோகிய யோக ஞானம். இப்ப ராஜயோகம் எங்களுக்கு இலவசமா கிடைக்கிற பரிசு. அப்போ எங்களை மாணிக்கவாசகர் பாடின மாதிரி வேண்டும் பரிசு என்ற ஒன்று உண்டெனில் அது முந்தன் விருப்பன்றோ. இன்னைக்கு எங்கள் ரஞ்சினி மிஸ்ஸும் எல்லாரும் சேர்ந்து எங்களை இன்வைட் பண்ணும்படியா தந்த பரிசு ஒரு ப்ரைஸும் கேட்கல, இலவசம். ஏன்னா இந்த பொருள் எங்கேயோ இருந்து வர்ற பொருள் எங்களுக்கு வழங்கிய மேடம் லண்டன்ல இருந்து வந்து ஒரு பெரிய ஆத்மீய பயணத்தின் போது உங்களை தரிசித்து எங்களுக்கு இந்த உரிய வழங்கினமைக்கும் இந்த மக்கள சார்பில் உங்களுக்கு நன்றி சொல்லி வாழ வளமுடன் வாழ வையாது. அடுத்த நிகழ்வாக யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தரும் பேராசிரியருமான சிவக்கொழுந்து ஸ்ரீ சத்குணராஜா அவர்களுக்கு இறை நினைவு பரிசை சகோதரி ரேகா அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள். அனைவரும் இன்று பல கருத்துக்களை உங்களுடன் எடுத்து செல்கின்றீர்கள் என நாங்கள் நம்புகின்றோம். இன்று சகோதரி ரேகா பல கருத்துக்களை கூறியிருந்தார். குறிப்பாக சந்தோஷம் எங்களுக்குள் தான் இருக்கின்றது. அடுத்தது சிறப்பியல்பை மட்டும் பார்த்தல். நாங்கள் ஒவ்வொருவரில் இருக்கின்ற சிறப்பியல்புகளை பார்க்க வேண்டும். ஏற்றுக்கொள்ளுகின்ற சக்தி எப்பொழுதுமே நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது எங்களுக்குள் சந்தோஷம் பிறக்கின்றது. பிரச்சனை பற்றி சிந்திக்காமல் தீர்வுகளை காணுதல். அதே நேரத்தில் சுயத்துக்காக நாங்கள் ஒரு நேரத்தை ஒதுக்குவது, அதாவது தியானம் போன்றன. சுயத்தில் இருந்தே ஆரம்பித்தல். அன்பு சுயத்தில் நாங்கள் வைக்க வேண்டும். தேவையான விடயங்களுக்கு மட்டும் எங்களுடைய வசதிகளை பயன்படுத்தல். உதாரணமாக மொபைல் போனை கூறியிருந்தார். அவ்வாறான சில கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டார். பல கேள்விகள் உங்கள் மத்தியில் எழுந்திருக்கும். இதற்கான விடைகள் ராஜயோகா பாடநெறியில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. உங்களில் யாருக்காவது ராஜயோக பாடநெறியை பயில விரும்பினால் எங்களுடைய பிரம்மகுமாரிகள் நிலையங்கள் பல யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றன. நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த 7 நாள் பயிற்சியை பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரை உலக அமைதிக்கான தியான வேலை என்ற நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. அதில் கூட நீங்கள் கலந்து கொள்ளலாம். இவ்வாறான நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்களை இன்ஃபர்மேஷன் கவுண்டர் இருக்கின்றது, அதில் நீங்கள் வழங்கினால் எதிர்காலத்தில் உங்களுக்கான அந்த அறிவித்தல்கள் கொடுக்கப்படும். அடுத்த நிகழ்வாக இறுதியாக நாங்கள் இறைவனின் பிரசாதத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற இருக்கின்றோம். ஒவ்வொருவரும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அந்த ஆசீர்வாதத்தை பெறும் பொழுது அந்த அட்டையில் உங்களுக்கே உரிய ஆசீர்வாதம் இருக்கும். அதை நீங்கள் வாசித்து பார்த்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் அதை பெறும் பொழுது இறைவன் உங்களுக்கு கொடுக்கின்றார். சகோதரி ரேகா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் 30 வருடத்துக்கு மேற்பட்ட அனுபவத்தை கொண்டவர். அவர்களுடைய கண்களை பார்த்து இந்த இறை பரிசையும் பிரசாதத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். முதலாவதாக பெறுவதற்காக எங்களுக்கு அழகான நடனத்தை கொடுத்த பிரம்மகுமாரி அக்ஷிதா இளையராஜா அவர்களை அழைக்கின்றோம். அதை தொடர்ந்து அனைத்து சகோதர சகோதரிகளும் பெற்றுக்கொள்ளலாம். நன்றி. ஓம் சாந்தி.